சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே. உண்மையாவா? நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க முகத்துல ஒரு அழகு ரூபம் இருக்கும். உங்க பல்லெல்லாம் வெள்ளையா தெரியும். உங்க பல்லுல ஒரு சிரிப்பு இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு அழகா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா முகம் அப்படியே சுருங்கி போயோ இல்லை அப்படியே கவலை கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கை அல்ல. என் அருமை தேவ பிள்ளைகளே, அருமையான திருச்சபையினுடைய தலைமை பிரதான ஆசாரியர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சபை மக்களாகிய உங்களுக்கு, சங்கம மக்களாகிய உங்களுக்கு என்னுடைய பேராயத்தின் சார்பிலும் எங்களுடைய டயோசிஸின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் உங்களுக்கு என்னுடைய வந்தநாளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய ஜெயமசியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நல்ல பல்லு காட்டுங்க. கோல்கேட் பேஸ்ட் போடுறீங்களா, பெப்சோடன் போடுறீங்களா, என்ன போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் தெரியுமா? செங்கலை நெசிக்கிட்டு கூட தேய்ப்பாங்க. அப்புறம் அடுப்பு கறியை நெசிக்கிட்டு தேய்ப்பாங்க. களிமண் எடுத்து தேய்ப்பாங்க. வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, அப்புறம் இன்னும் பல குச்சிகளை மக்கள் கிராமங்களில் தேய்ப்பாங்க. என்னுடைய சிறு வயதிலே நான் அதை பார்த்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எத்தனை மணிக்கு ஆலயத்துக்கு வந்தோம் என்று சற்று சிந்தித்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஒரு ஆராதனை நேரம் என்று சொன்னால் ஆராதனைக்கு என்ன பண்ணணும்? நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆயத்தமா இருக்கணுமா? ஆயத்தமாவா இருக்கணும்? சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். நான் தமிழ்நாடு முழுவதும் பயணித்திருக்கிறேன், இந்தியா முழுவதும் பயணித்திருக்கிறேன். எனக்கு தெரியாத மாவட்டம் அல்ல, கிராமங்கள் அல்ல. என்னுடைய வாலிப வயதிலிருந்தே இன்றைக்கு 68 வயது எனக்கு ஆகிறது. 68 வயது வரை 49 ஆண்டுகள் நான் தேவனுடைய இறைப்பணியிலும் சமூக பணியிலும் மருத்துவ பணிகளிலும் நான் பணியாற்றி என் ஆண்டவருக்காக தியாகம் செய்தவனாக வாழ்கிறேன். எங்களுடைய குடும்பம் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய குடும்பம், ஒரு பெரிய பண்ணையார் குடும்பம். கர்த்தர் என்னை அழைத்தார். என்னை அழைத்து 17 வயதில் எனக்கு தரிசனமாகி என்னோட பேசி, இயேசுனா என்ன விலைன்னு கேட்டவன். நான் இயேசுனா என்ன விலைன்னு கேட்டேன். கடவுள் ஒன்று இருக்கிறாரான்னு கேட்டவன். அந்த கடவுள் என்னை சந்தித்தால் நிச்சயமாக நான் பணியாற்றுகிறேன் என்று சொன்னேன். எனக்கு கடவுள் மேல் நம்பிக்கை கிடையாது. நான் கடவுளை அதிகமாக அதன் மேல எனக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது 17 வயது வரை. ஆனால் இயேசு இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசினார், வார்த்தை மூலமாக சந்தித்தார், தரிசனம் மூலமாக சந்தித்தார், மெல்லிய சத்தம் மூலமாக சந்தித்தார், சொப்பன மூலமாக சந்தித்தார். அப்படிப்பட்ட இயேசுவை 49 ஆண்டுகளாக சுமந்து போய் கொண்டிருக்கிறேன். அவரை நான் சுமக்கிறேன், அவர் என்னை சுமக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். உள்ளத்துல என்ன பசியோட வந்துக்கிறீங்களா? சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க போடுற அல்லேலூயாவிலேயே சாத்தான் ஓடிடுவான். தெலுங்குல வந்த நாள்னு சொல்றோம், தமிழ்ல ஐயா சோத்திரன்னு சொல்றோம், ஹிந்தியில ஜெயமசின்னு சொல்றோம். பக்கத்துல பார்த்து எல்லாரும் கை கொடுங்க, ஜெயமசின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஜெயமசி. ஈசு மசிக்கு, ஈசு மசிக்கு ஜெயமசி, ஈசு மசிக்கு ஜெயமசி. சந்தோஷம் எப்படி வருது பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க வெற்றி உள்ள வாழ்க்கை
வாழ்வதற்கான சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச வந்திருக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் நான் கடந்த நாட்களாக தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த ஒரு செய்தி எடுக்கிறேன் என்று சொன்னால், அந்த செய்தி உங்களுடைய இருதயங்களை தட்டி எழுப்பணும். நீங்க சும்மா பெயர் கிறிஸ்தவனா இருந்தா பரலோகம் போக முடியாது. எத்தனை வருஷம் கிறிஸ்தவரா இருக்கிறீங்க? பைபிளை வாசிங்கன்னு சொன்னா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வாசிக்கிறோம். 2 இட்லி 1 வடை 1 கப்பு சாம்பாருக்கு தான் கிறிஸ்தவ லாய்க்கு. 2 இட்லி 1 வடை 1 கப்பு சாம்பாருக்கு தான் நீங்க லாக்கி. ஹோட்டலுக்கு போனால் என்ன கேட்குறீங்க? வீட்டில் தான் அம்மா இட்லி சுட்டு கொடுக்குறாங்க. என் ஹோட்டலில் போனால் என்ன கேட்குறீங்க? ஒரு ரவா தோசை சாப்பிட்றீங்களா? இல்லை பெரிய பூரி வருது, என்ன பூரி அது? சோலா பூரி சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிட்றோம்? எதுக்கு ஹோட்டல் போகிறோம்? 2 இட்லி 1 வடை சாப்பிடும். அப்போ சபைக்கு வரும்போது நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. 2 இட்லி 1 வடை 1 கப்பு சாம்பார் சாப்பிட்றவங்க எங்கேருந்து பைபிள் வாசிங்க? சரிங்க, நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு வந்தீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க காலையில்? சரி, அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஐயா அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் வாசிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரும் வாசிக்கலன்னா நீங்கள் கிறிஸ்தவுக்கு லாய்க்கு கிடையாது. ஆண்டவர் துக்கப்படுவார், பார்த்துட்டு இருக்கிறார், ரொம்ப வேதனைப்படுவார். கிறிஸ்தவன்னு சொல்லிக்காதீங்க. நான் இன்னைக்கும் சொல்லுவேன், நான் கிறிஸ்தவம் கிடையாது, எனக்கு மதமும் கிடையாது, மார்க்கமும் கிடையாது. கிறிஸ்துவை உடையவனாக வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்காக நடக்கிறேன், கிறிஸ்துவுக்காக செயல்படுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில இயேசு இணைந்திருக்கணும். உங்க சின்ன இருதயத்தில் பெரிய இயேசுவை தரிக்கணும். அப்பதான் அவர் இயக்குவார், பயணிப்பார். பயணிக்கிற ஆண்டவரோடு, உங்களை இயக்குகிற ஆண்டவரோடு செயல்படணும்னா இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்மளை அலங்கரிக்கிறோம். காதில் 4 கம்பல் போட்டுக்கிறோம், காலில் கொலுசு போட்டுக்கிறோம், லிப்ஸ்டிக் தடவிக்கிறோம். அப்புறம் பியூட்டி ஆண்கள் அழகர் நிலையம், பெண்கள் அழகி நிலையங்கள் இருக்கா இல்லையா? போறாங்க, காசு கொடுக்குறாங்க, 1500 ரூபா கொடுத்து வெட்டுறாங்க, 2500 ரூபா கொடுத்து வெட்டுறாங்க, எல்லாம் செய்கிறோம். அதை அழகுபடுத்துகிற நீங்கள் வசனத்திலே அழகாய் இருந்தால் ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். ஆண்டவர் உங்கள் கூட செயல்படுவார். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆத்மாவையாவது செபித்து சபை கொண்டு வருமா? 9:30 மணிக்கு ஆராதனை. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்கல்லாம்? எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ முடியும்? உலகத்தோடு வாழ்ந்தால் உலகம் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. உலகத்தில் தேவையானது தேவன் தருவார், ஒரு குறையும் வைக்க மாட்டார், எந்த குறையும் நமக்கு வைக்க மாட்டார். நீ உண்மையா இருந்தா உனக்கு என்ன தேவையோ அது கொண்டு வந்து அவர் சரியாக செயல்படுத்துவார். அவரால் ஆகும். அவரால் என்ன செய்ய முடியும்? ஆகும். அவர் நடத்துவார், செயல்படுத்துவார், பாதுகாப்பார், இயக்குவார், உங்களை அரவணைப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குணங்கள் மாறணும். இன்னைக்கு ஒருவேளை கசப்போடு வந்துக்கிறீங்களா? வெறுப்போடு வந்துக்கிறீங்களா? மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? யாரையாவது உங்க இருதயத்தில் கையை வச்சு, உங்க இருதயத்தில் கையை வைங்க. வலது, ஆண்டவரை நான் மன்னிக்கலை. பரலோக தகப்பனே, உங்கள் அன்பான திருச்சபை மக்களை, சங்கம மக்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையில நீர் பேசும் ஆண்டவரே. நான் அல்ல, நீர் என்னோடு இணைந்து என்னை இயக்கி என் நாவாக இருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு ஆண்டவரே ஒளிவுள்ள ஒரு வார்த்தை, வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு வார்த்தையை, ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை காண்கிற ஒரு வார்த்தையை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஆண்டவரே மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ ஆண்டவரே இவர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வந்தபடி பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடி ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்தார். இயேசுவின் மூலம் வேண்டுகின்றேன் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம், மார்க்கு 1ஆம் அதிகாரம்
35ஆம் வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு அவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து புறப்பட்டு புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்க ஜெபம் பண்ணினார். எத்தனை மணிக்கு போனாரு? அதிகாலையில் எத்தனை பேர் எழும்புறீங்க? எத்தனை மணிக்கு எழும்பி அதிகாலையில தேவனை ஆராதிக்கிறீர்கள், தேவனை துதிக்கிறீர்கள்? பிரதான நம்முடைய இறையரசு இயேசு பெருமான், நம்முடைய ராஜாதி ராஜா, அவர் பிதாவிடத்திலே போய் ஊழியம் செய்வதற்காக இந்த நாள் முழுவதும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிகாலையில் இருட்டோட போய் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னதாக அவர் போய் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணினார், தேவனை ஆராதித்தார், தேவனை துதித்தார். தேவனை அவர் என்ன செய்தாரு? துதித்தார். தேவனோடு கூட காரியங்களை கேட்டு அந்த நாள் முழுவதும் ஊழியம் செய்தார். அப்படி ஊழியம் செய்தாதானே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். முதல் காரியம் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செயல்பாடுகளை எல்லாம் என்ன பண்ணணும்? அப்புறப்படுத்தணும். அப்ப இயேசு பாருங்க, அவரே அதிகாலையில போய் முன்மாதிரியை நமக்கு கொடுக்கிறார், முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறார், முன்மாதிரியான ஒரு செயல்பாடை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அதிகாலையில் எழும்பி முதல்ல யாரை பார்க்கணும்? தேவனை, இயேசுவை பார்க்க வேண்டும், அவரோடு பேசணும், அவரோடு துதிக்கணும், அவரோட சந்தோஷமா அங்க போய் காலையில அதிகாலையில உட்காந்துட்டு கண்ணீர் வடிக்க கூடாது, நீலி கண்ணீர் வடிக்க கூடாது. ஆண்டவரே அவங்க திட்டாங்க, ஆண்டவரே அவங்க என்ன பேசிட்டாங்க, ஆண்டவரே அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. சொன்ன என்ன, உன்னை திட்டும்படி தேவன் தான் அனுமதிச்சுக்கிறார். எங்க ஐயா சொன்னார்ல, குழா கடை இது தண்ணீர் எடுக்கிற குழாய் இடத்துல போனா இதை பெரியமேட்டில் பார்க்கலாம். பெரியமேட்டில் சிலம்பில் போனீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த பகுதியெல்லாம் ஊழியம் செய்யும் போது குழாயில் சண்டை போடுவாங்க. இப்படி சாரி தூக்கி கட்டிக்குவாங்க. என்ன ஏய் என்ன என்ன பேசுற நீ என்ன சொல்ற? மெட்ராஸ் பஸ் என்ன சண்டை நடக்கும். ஐயா சொன்ன மாதிரி அப்படியே வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு சபையில் வந்து கையை தட்டினா அது எங்கந்தான் நீ பஸ் வரும்னு எனக்கு தெரியாது. ஆவியில குதிப்பாங்க, வாங்க. குதிக்கிற வேலையெல்லாம் சபையில் வைக்காத. அந்நிய பாஷை உண்டு என்று நம்புகிறவன், தூதர் பாஷை உண்டு என்று நம்புகிறவன், பற்பல பாஷைகள் உண்டு என்று நம்புகிறவன், தேவ பாஷை உண்டு என்று நம்புகிறவன். ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க? அவ்வளவு வாயில வார்த்தையை பேசிட்டு இங்க எப்படி துதிக்க முடியும்? வாழ்க்கையில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற, மன்னிக்க முடியாத இருந்தால், உங்களை நிந்தித்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்க என்னை நிந்தித்ததுக்கு ஸ்தோத்திரம், நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன். பேசாதீங்க, பேசாம இருக்கணும். பிரசங்கம் பண்ணும்போது சபையில அங்கங்க பேசுவோம், கவனிங்க. நம்ம வந்தது லேட்டு, அப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா என்னுடைய டாபிக் போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். சபைக்கு வந்தா சபையில தேவ சத்தத்தை கேட்கணும், தேவ சத்தத்தை கேட்கணும். நம்ம ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். நமக்கு எத்தனை கண்ணு இருக்கு? எத்தனை கண்ணு கொடுத்துக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும்? 4 கண்ணா? அப்போ நீங்க உலக கண்ணில் இருக்கிறீங்க. 2 கண்ணு இருக்கிறவங்க எல்லாம் அது எங்க இருக்குன்னு வரும்? அப்போ பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறீங்க, வெளியிலெல்லாம் பாட்டு கேட்டிருக்கீங்க. நெற்றி கண்ணை திறந்தால் குற்றமே குற்றம் என்று சொல்லி பாடுறாங்க. ஆவியின் கண் உன்னுடைய நெற்றியிலிருந்து வரும். அதான் ஞானம், அறிவு, விவேகம், புத்தி, யுகுத்தி, இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் கிருபை. அப்ப வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா, வெற்றியோடு ஜீவிக்கணும்னா, வெற்றி உள்ள நிறைவை பெறணும்னா, நம்முடைய வாழ்வில பரிசுத்தமான வாழ்க்கை,
நீதி உள்ள வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை, அநேகரை நேசிக்கிற வாழ்க்கை, அன்பு காட்டுகிற வாழ்க்கை, ஏழைகளுக்கு உதவி செய்கிற வாழ்க்கை. அப்போ இயேசுவே அதிகாலையில் சென்றார். அதிகாலையில ஜெபம் பண்ணாம இருந்தா எப்படி ஆண்டவர் உங்களோட பேசுவார்? இடைப்படுவாரா? காலையில எங்க பாஸ்ட் மகன் என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டான். வந்ததும் எங்க பாஸ்ட் மகளையும் சில காரியங்களை கேட்டேன். ஏன் பேசாதீங்க, நான் பேசுறேன் அப்படின்னு. நீங்க பேச முடியாது, ஏன்னா நீங்க அப்பா, நான் ஆவிக்குரிய அப்பா. ஒரு இன்றைக்கு தேவ மனிதர்களுக்கெல்லாம் ஒரு தந்தை பேராயராக இருக்கிறேன். போதகர்களுக்கெல்லாம், ஒரு பிஷப்மார்களுக்கெல்லாம் ஒரு தந்தை பேராயராக, அப்பாவாக இருக்கிறேன். இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற 500 ஊழியர்களுக்கு தந்தையாக இருக்கிறேன். காரணம், தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். இந்தியா முழுவதிலும் என் பாதங்கள் பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா முதலாவது என்ன செய்யணும்? இயேசுவை தேடணும், முழங்காலில் வேதத்தை வாசிக்கணும். வயசானவங்க முழங்கால் போட முடியாது. 400 முறை இந்த வேதத்தை முழங்காலிலே வாசித்திருக்கிறேன். 400 முறை. ஆனாலும் எனக்கு இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம கரண்ட் இல்லைன்னு ஐயா சொன்னதான் எனக்கு பீகார் நினைவு வந்துருச்சு. நான் பீகாரில் இருக்கும்போது அங்கே கரண்ட்லாம் கிடையாது. இருளில் தான் நாங்கள்லாம் வாழ்ந்தோம். மண்டை பிளந்தது, 16 தையல், முகம் வெட்டப்பட்டது, சர்ஜரி, இப்பு சர்ஜரி, எனக்கு இடதுகால் சர்ஜரி, ஒரு கண் பாதிப்பு. தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, என் கர்த்தருக்காக நான் சிவப்பானேன். கர்த்தருக்காக நான் சிவப்புனா என்ன? 7 கலர் இருக்குது, நான் ஒரு கலர் தான் சொல்றேன், சிவப்பு. சிவப்பே தெரியலையே. கல்வாரி மலையிலே என் கருணை நாத சிந்திய ரத்தமோ சிவப்பு. அந்த சிவப்பால் கழுவப்பட்ட நான் சிவப்பாக இருக்கிறேன். சிவப்பு ரத்தத்தினால தானே கழுவப்பட்டீங்க. அவ சிவப்பு ரத்தம். அந்த ரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் வாழ்கிறோமானால் ஆண்டவரை பார்க்கணும், இயேசுவின் சத்தத்தை கேட்கணும், ஆவியானவரால் நடத்தப்படணும். வசனம் இல்லாம எதையும் பண்ணவே முடியாது, வசனம் இல்லாம ஜெயிக்கவே முடியாது. வார்த்தை இல்லை என்றால், தேவடு உங்களோடு செப்பாவிட்டால், தேவடு மா இன்ட்ல வராவிட்டால் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. உலகத்தோட போராடிட்டே இருக்கணும், உலகத்தோடு தான் செயல்பட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைனா நீ என்ன செய்யணும்? உங்களை தேவனுக்காக கொடுக்கணும். முதல் காரியம் தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது தேவனுக்கு கொடுக்கணும். 24 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்கணும். ஆனால் நீங்க எத்தனை மணி நேரம் கொடுக்குறீங்க? பியூட்டி பார்ல போய் உட்கார்ந்தா 1 மணி நேரம். கல்யாண வீட்டுக்கு போனா சாப்பாட்டுக்காக 3 மணி நேரம் காத்திருக்கிறோம். அது கூட முண்டி அடிச்சு போய் சாப்பிடுவோம். பிக் பக்ரி பிரியாணி, முருகியா பிரியாணி, இல்ல சோட்டா பக்ரி பிரியாணி, இதெல்லாம் சாப்பிட்றோம், நல்லதுதான். மச்சிலி சப்ஜி, மச்சிலி ஃப்ரே, இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஏன் எங்களுக்கு புரியல மச்சிலினா? அண்டா முட்டை பத்தியா, இதெல்லாம் சாப்பிட்றோம். எல்லாம் கிடைக்குது இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ல. சைனீஸ் ஹோட்டலில் போனா ஃப்ராக் சாப்பிடலாம், ஸ்னேக் சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம், டாக் கூட சாப்பிடலாம், எல்லாம் வருது. டாக் உப்பு கறிக்கும், ஃப்ராகு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், வெட்டுக்கிளி முறுமுறுன்னு இருக்கும்.
ஐயாவை கேட்குறீங்களா? இதை ஆண்டவர் சிரிக்கிறீங்களா பாருங்க. உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வருதா? ஒரு மகிழ்ச்சி வருதா? ஒரு ஆரவாரம் வருதா? இயேசு போய் 1 மணி நேரம் தேவ சமூகத்துல நாம் காத்திருந்தார். அங்கே போய் செபித்தார் அதிகாலையில் இருட்டோட. நீங்க அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தை நாடும்போது வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். 2வது காரியம், வாரத்தின் அந்த மைக் கொடுங்க, இடிக்குது. இது எடுத்துருங்க. ஹலோ. வாரத்தின் முதல் நாளை தேவனுக்கு கொடுக்கணும். இதுதான் உயிர்த்தெழுந்த நாள், ஆராதனை நாள், அற்புதத்தின் நாள், விடுதலை தருகிற நாள், தேவ ராஜ்யத்திற்கு செல்லுகிற நாள். ஆண்டவர் வரும்பொழுது சபையில் உள்ள மணவாட்டியாகிய உங்களை அழைத்து செல்வார். அழைத்து செல்லுகிற தேவன், அபிஷேகிக்கிற தேவன். அப்போ வாரத்தின் முதல் நாள தேவனுக்கு கொடுக்காம உலகத்துக்காக ஓடுறது இல்லை. ஏதோ ஒரு துக்க செய்தினா போலாம். கல்யாண வீட்டுக்கு போறது எனக்கு அது விருப்பம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், கர்த்தர் தான் முக்கியம். இதுதான் கல்யாண வீடு. இந்த ஆராதனையை முடித்து கொண்டு அங்க போய் நீ என்ன பண்ணலாம்? வாழ்த்தலாம். அங்க போய் பார்த்தாதான் வாழ்த்துதல் கிடையாது. வாரத்தின் முதல் நாளை ஆண்டவருக்கு கொடுக்கணும். எபேசியர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியம் 25வது வார்த்தை வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. எபிரேயர் 10:25. உங்களுக்கு பக்கம் சொல்லணும், செய்தி சொல்லணும், பைபிள் வாசாதானே வரும் தாண்டான்னு. வாசிங்க. மைக்கில் வாசிங்க. சபை கூடி வருதலை விட்டு நல்ல மறுபடியும் வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். பாத்தீங்களா? சபை கூடி வருதல் மிக அவசியம். சபைதாங்க வாழ்க்கை. உங்களை நடத்துகிற போதகர் தான் உங்களுக்கு. ஏமனால வந்துடக்கூடாது. ஐயா உங்க போன் நம்பர் கொடுங்க, என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. ஐயா உங்க தீர்க்க தரிசனம் வாழ்க்கையில விடுதலை கொடுத்துச்சு. நான் கொடுக்கல தீர்க்க தரிசனம், அவர் கொடுத்தாரு. உங்க சபை போதகர் தான் உங்களுக்கு. எந்த நிலையிலும் அவர் தான். அவரை விட்டுட்டு அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன்னு என்ன உன்னை அவர் விட்டுருவார். ஓப்பனா சொல்றேன். 49 ஆண்டுகள் நான் பயணிக்கிறேன் என்றால், இவ்வளவு திருச்சபைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், எங்க சபையில ஏழைகளே கிடையாது. நாங்க காணிக்க கூட பெட்டி வைக்கிறது, பெட்டி இருக்கும். எங்க சபையில ஒரு ஊழியருக்கு 35,000 சம்பளம் கொடுக்கிறோம். எல்லா வசதியும் பண்ணி கொடுத்திருக்கிறோம். நான் இன்னும் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கல. காரணம் அவர் ஆண்டவர் சொன்னார். மற்றவங்க எல்லாரும் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு வாங்குறாங்க. அப்போ சபை கூடி வருதல் மிக அவசியம். விட்டுவிடக்கூடாது. சபையிலே தேவன் உலாவுகிறார், அசைவாடுகிறார், அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். பிரதான ஆசாரியர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வெற்றி சிறக்க செய்யும், விடுதலையை கொடுக்கும். இங்கிருந்து ஒரு பிரசங்கியார் எங்க ஐயா அழைத்தாருன்னா, அவர் எங்கோ செங்கல்பட்டோ இல்ல மதுரையிலிருந்து வந்தா உடனே மதுரைக்கு போன் பண்ணக்கூடாது. அவரை கொண்டு வந்தார், உங்களுக்கு விடுதலை கொடுத்தார், அவ்வளவுதான். அவர் கொடுக்கல விடுதலை. இங்க டைனல் ஐயா கொடுக்கல, இந்த அப்பா கொடுக்கல, இயேசு கொடுத்தார். அவர் இயக்கினார், நான் பேசினேன், செபித்தேன். வார்த்தை மூலமாக தேவன் உங்களுக்கு பேசுகிறார், விடுதலை கொடுக்கிறார். இதாங்க முக்கியம். இதை நீங்க செய்யாம நீங்க என்ன செய்றீங்க? குறி கேட்க ஓடிடுறீங்க. தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்ல, நானும் ஒரு அப்போஸ்தல தீர்க்கதரிசி தான் சொல்லுகிறேன். உட்கார்ந்து இருக்கிற அத்தனை சிந்தனைகளும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருன்னு தெரியும். எவ்வளவு எத்தனை தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் இந்த இடம் முழுவதிலும் நம்மை பாதுகாக்க தூதர்களை வைத்திருக்கிறார். ஒரு நாளாவது தூதரோடு பேசுகிறீங்களா?
சாத்தான் நேரடியா தாக்குவானா பின்னால இருந்து தாக்குவானா? பின்னால இருந்து. எப்படி தாக்குவான்? போக விட்டு செய்வானா? உங்க சிறுமூளை பெருமூளை இது பத்தியா, அந்த மூளைக்கு பின்னால வந்து அப்படியே மெதுவா தடவுவான். அப்படியே அழகா தடவி விடுவான். உடனே அங்க பாருன்னுவான், இங்க பாருன்னுவான், அங்க பாருன்னுவான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், 22-40 ஓடிடுறாங்க. விசில் அடிச்சா போதும், காலையில 22-40 ஓடிடுறாங்க. 22-40 காலம் இது. கடந்த காலம் 20 காலம், இப்ப 22-40. புரிஞ்சுங்க, அப்புறமா வீட்டுல போய் யோசிங்க. அப்போ சபை கூடி வருதல் மிக அவசியம். எத்தனை மணிக்கு வந்தீங்க எல்லாரும்? நேற்றுலாம் என்ன பண்ணீங்க? வாரத்தின் கடைசி நாள், இன்னைக்கு உயிர் தெழுந்த நாள், பரிசுத்த நாள், நீதி உள்ள நாள், உண்மை உள்ள நாள், நமக்கு வாழ்வளிக்கிற நாள், இந்த வாரம் முழுவதும் நம்ம நடத்துகிற நாள். இந்த நாளில நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? எவ்வளவு துக்கப்படுவார் இயேசு? சொல்லுங்க. இயேசு துக்கப்படுவாரா இல்லையா? நம்ம ஆலயத்துக்கு வரணும். எங்க சபையில எங்க மக்கள்லாம் ஆந்திர மக்கள் 8 மணிக்கு சர்வீஸ்னா 7:30 சபையில் உட்காந்துருப்பாங்க எல்லாரும். எங்க ஆயர் நடத்துவாங்க. நான் 10 மணி செய்திக்குள்ள நுழைவேன். 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் டிராவல் முடிச்சு மக்கள் வந்து தேவனை துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் எழுப்புதல் அங்க வருது, இங்க எழுப்புதல் இல்லை தமிழ்நாட்டில்? ஏன் இல்ல? உனக்குள்ள எழுப்புதல் இல்ல, அர்ப்பணிப்பு இல்ல, உன் அபிஷேகத்துல வல்லமை இல்ல. அது இருந்தா ஓடி அடிச்சு வந்து இங்க 9 மணிக்கு சர்வீஸ்னா 8:55 இல்ல ஒரு 8:40க்காவது உள்ள வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோடு இன்னைக்கு பேசணும், ஆண்டவரே என்னோடு இடைப்படணும், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும், உம்முடைய வல்லமையை நான் கேட்கணும். அப்படி வாழ்க்கையில ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு வச்சிருக்கிறார். அப்ப சபை கூடி வருதலை விட்டுட்டா நம்மளை எப்படி ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவார்? சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு இளைப்பாறுதல் தேசத்துல அநேக வாசஸ்தலங்களை உண்டாக்க போகிறேன். ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், ஆவியானவராகிய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ஆவியானவராகிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியானவராகிய வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஆவியானவராகிய செயல்பாடை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஆவியானவர் சபை கூடி வருதலை மிகவும் விரும்புகிறவராக இருக்கிறார். சபை கூடி வருதல் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? வாரத்தில் முதல் நாள், 2வது காரியம், வாரத்தில் முதல் நாளை யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். இயேசுவுக்கு கொடுத்தாதான் அந்த வாரம் முழுவதும் சந்தோஷமா இருப்ப, அந்த நாள் முழுவதும் சந்தோஷமா இருப்ப. கணவனை மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கணவன் வேலைக்கு போயிருப்பார், அவன் வண்டியில வந்துன்னு இருப்பான், பாவம் வேலையை முடிச்சுட்டு, எங்க இருக்கிற, என்ன போன் பண்றது கேட்கலையா? அன்னத்துக்கு தான் காய்கறி, அன்னைக்கு தான் தக்காளி, அன்னத்துக்கு தான் முட்டை. ஏன் காலையிலே அவர்கிட்ட எழுதி கொடுத்து, அப்பா இதெல்லாம் இல்லை, வரும்போது கொஞ்சம் வாங்கின்னு வந்துரு. நீயும் வேலைக்கு தான் போற, அவரும் வேலைக்கு போகாத இருக்கிற, நீ என்ன பண்ணலாம்? பையன் எடுத்துன்னு போய் காய்கறி வாங்க வேண்டியதானே? நல்லது, இருவரும் இணைந்து செய்யணும். அதுக்காக தான் அவன் விழாவில இருந்து எடுத்துக்கிறாரு. தலை மேல கண்டி தலையெலும்பு எடுத்திருந்தா சகோதரிங்களாம் தலையில ஏறி உட்காந்து நிற்பாங்க. ஆனா ஆண்டவர் அதனாலதான் விழாவில் எடுத்து ஒரே சரீரமா இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துக்கிறார். கால் எலும்பு எடுத்திருந்தா காலிலே உதைச்சி நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆத்துக்கு போனா ஆத்துல நன்னா சாப்பிட்டியாளி அப்படின்னு கேட்பா. ஆமாண்டி, நன்னா ஆத்துல எனக்கு அவியல் வச்சு நல்ல ஒரு சாம்பார், ஒரு தயிர், ஒரு கூட்டு, இது அவியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடின்னு வா ஆத்துல. ஆத்துல நன்னா சொல்லுவா. ஆத்துல என்ன நன்னா சொல்ற? பிக் பக்கரி தான் வேணும் உங்களுக்கு, முருகியா பிரியாணி தான் வேணும், அண்டா பிரியாணி வேணும். இல்லை, இதானே நம்ம முக்கியமா போறோம். ஞாயிற்றுக்கிழமை போனதும் மத்தியானத்துல என்ன சாப்பிட்றோம்? அதுதான் நான் சொன்னேன். நீங்க நான்வெஜ் இங்கிலீஷ்ல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தம்பி, நான் ரொம்ப இங்கிலீஷ் எல்லாம் படிக்கல. அண்டானா என்ன? ஹிந்தியில சொன்ன முட்டைன்னு சொல்லிட்டீங்க நீங்க. நான் ஹிந்தியில தான் பேசினேன். நான் ஹிந்திக்காரன், நான் தெலுங்குக்காரன், நான் ஒரிசாக்காரன், நான் பெங்காலி,
खींचे के कीका के तूफाने लो अच्छा के हाके के दुलाया महा அரே சத்து பனாயா வாரத்தின் முதல் நாளை விட்டால் உன்னை அவர் விட்டு விடுவார். இது போஜ்புரி பாட்டு. போஜ்புரியில பீகார்ல ஒரு லாங்குவேஜ். அப்ப ஆண்டவர் வாரத்தின் முதல் நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். மூன்றாவது காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம் தான். உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரி, இந்த மூன்றாவது காரியம் பார்க்கறதுக்கு முன்ன ஆண்டவர் ஒரு மகளை கூப்பிடுறாருங்க. ஆயத்தமாகறீங்களா? என்னை கூப்பிட்டா நான் வந்து ஆண்டவரே நான் உமக்கு அர்ப்பணிப்பேன்னு சொல்லுவீங்களா? தைரியமா உங்க குறைகளை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வீங்களா? அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பேர் அவ உள்ளத்திலேருந்து வந்துருச்சு. அவ உள்ளத்திலே வந்துருச்சு. மக எழும்பி வா, உன்னை அழைக்கிறார். உனக்கு ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஒரு புதிய விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உன் பொறுமை, உன் கண்ணீர், உன் கலக்கம், உன் கேள்விகளுக்கு பதில் இல்லாத காரியங்களுக்கு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால் நீர் வருங்காலத்தில் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக விளங்குவாய். இது சபையில ஆவியானவர் பேசுகிறார், தரையிலே விழாது. அது தாமதமாகலாம். ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார், பெரிய அதிசயத்தை செய்வார், பெரிய ஒரு அடையாளத்தை தேவன் உனக்கு செய்ய இதை கொடுத்திருக்கிறார். திரும்பி நில்லுங்க, இந்த பக்கத்தில் எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. இந்த மகள் மேல ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. இந்த மகள் மேல் ஒரு வல்லமை இறங்குகிறது. இந்த மகள் மேல் ஒரு மகிமை இறங்குகிறது. இந்த மகளை தேவன் கொண்டு சபைக்கும் அநேக வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு முதுகெலும்பாக தூணாக உன்னை நான் நிறுத்துவேன், நிறுத்துவேன். உன் சூழ்நிலை மாறும், உன் குடும்ப சூழ்நிலை மாறும், உன் மனதில் இருந்த எல்லா வேதனைகள் இன்றைக்கு மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சோதரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் மகிமையானவர், கர்த்தர் மகிமையானவர். இந்த மககிட்ட அந்த மைக் கொடுங்க. இந்த மககிட்ட ஒரு மைக்கை கொடுங்க. ஆண்டவர் பேசினதெல்லாம் உண்மைதான மக? இப்படி திரும்புங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் பேசினது காரியங்களே இருதயத்துல இருந்து உள்ளுக்குள்ள இருந்தது. அத ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்காங்க. அல்லேலூயா. எனக்கு யாருன்னு தெரியாது. உங்க பேர் என்ன மக? எஸ்தர்ங்கய்யா. எஸ்தர். போ, நீ ராஜ்யத்தை சுதந்திரிப்ப வரும் நாட்கள்ல. அல்லேலூயா. சொன்னேன், நான் சொல்வதல்ல, நான் பேசுவதல்ல, இயேசு இயக்குகிறார். என்னை பார்த்தால் என் பின்னால் இருக்கிற 7 தூதரை நீங்க பார்க்கலாம். அது ஆவியின் கண் திறந்திருக்கணும். அவ துக்கத்தோட உள்ள வரும்போது ஆண்டவருங்க உட்காந்துக்கும் போதே சொன்னாரு, இந்த பிள்ளை ரொம்ப பாரத்தோட இருக்கிறா, அழை, அவ கட்டுண்டு கிடக்கிறா, அவ கட்டு அவிழ்த்து விடு, அவ வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை நான் செய்வேன்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம மகளை அழைத்தது சொன்னதெல்லாம் உண்மைதானே? அப்ப இயேசு இருக்கிறார்ல, அவர் உலாவுறாருல, சபையில உலாவுறாருல. அப்ப யார் உலாவி கொண்டிருக்குமோ தாமதமா வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அடி கொடுத்தா எப்படி இருக்கும்? பரம்பு வச்சு. இயேசு சாட்டையை கொண்டு அடிச்சார். சந்தோஷமா இருக்குமா? அப்ப எங்க ஐயா அடிக்கலாம். அப்போ வாரத்தின் முதல் நாள் சொன்னோம். மூன்றாவது காரியம், உன் வருமானத்தின் முதல் பங்கை தேவனுக்கு கொடுக்கணும். நான் காணிக்கையை பற்றி பேசலமா, தசம பாகத்தை பற்றி பேசல. காணிக்கை என்று சொன்னால் 33.5% தேவனுக்கு கொடுக்கணும். எவ்வளோ? 3.5% சபைக்கு, ஊழியருக்கு, ஏழைகளுக்கு, அநாதைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, மிஷனரிகளுக்கு, உங்க சபையில வந்து போதிக்கிறவர்களுக்கு கொடுப்பது எல்லாம் சேர்ந்து 33.5% வருது. ஆனால் சபைக்குரியதை சபைக்கு கொடுக்கணும். உங்கள் காணிக்கைகளை சரியாக சபைக்கு கொடுக்கணும். ஏன் அதை கொடுக்கணும்னா, போதிக்கிற எங்களுக்கு ஆண்டவர் உங்கள் மூலமாகத்தான் சம்பளத்தை கொடுக்கிறார். அதுதான் பைபிள் சொல்லுது. உங்கள் மூலமா தான் எங்களுக்கு சம்பளம். ஒரு மக போன் பண்ணி, ஐயா நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு யாருன்னே தெரியாது, ஒரு சபையிலேருந்து போன் பண்ணுது,
மீட்டிங்கில் பேசியிருப்பேன். ஃபோன் நம்பர் எப்படியோ வாங்கி ஏதோ ஒன்று எப்படி தான் வாங்கினாங்க தெரியல. வாங்கி, ஐயா நான் சபை ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுச்சு. என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டேன். வேலை செய்கிறேன். என்ன வேலை இவ்வளோ அம்மா, நான் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீ எந்த சபையினும் எனக்கு தெரியாது, நீ எந்த சபைக்கு போகிறேன்னு கேட்டேன். அந்த சபையில் நான் பிரசங்கம் பண்ண வந்தேனே, உன்னை பார்க்கலையான்னு கேட்டேன். எதை எதிர்பார்க்குறாங்க? நாங்கள் காசு கொடுக்கணும், நீங்கள் உழைக்கக்கூடாது. எப்படி வரும்? நாங்கள் உழைக்கிறோம், கத்துறோம், தேவனுக்காக வாழ்கிறோம், நிற்கிறோம். உங்கள் மூலமாக தான் எங்களுக்கு நன்மைகள் வரணும். உங்கள் நன்மைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம். இதுதான் அவர் சொல்றாரு. வருமானத்தில் முதல் பங்கை தேவனுக்கு கொடுக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா கனம் பண்ணு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம கனம் பண்றோம்? ஆண்டவருக்கு என்ன பண்றோம்? டீ கடைக்கு போனா 15 ரூபா கொடுத்து டீ குடிக்கிறோம், 25 ரூபா கொடுத்து டீ குடிக்கிறோம். நான் 750 ரூபாய்க்கு டீ குடிச்சிருக்கிறேன். எவ்வளோ? 5 ஸ்டார் ஹோட்டலில் 750 ரூபா ஒரு டீ. அந்த அளவுக்கு தேவன் அவருடைய வார்த்தையை பேசுகிறேன், அவர் கொடுக்கிறாரு. ஏன் உனக்கு கொடுக்க மாட்டாரு? நிச்சயமாய் கொடுப்பார். ஆண்டவருக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிக முக்கியம்னு சொன்னேன். அடுத்தது 3வது, வருமானத்தில் தேவனுக்கு உண்மையா இருக்கணும், வஞ்சிக்க கூடாது. உனக்கு என்ன வருமானம் வருதோ காணிக்க கொடுக்கணும். வாரம் வாரம் காணிக்கணும். உன்னுடைய தசம பாகத்தை எடுத்து வைக்கணும். ஒரு பங்கு எடுத்து வச்சிடணும் ஆண்டவருக்கு. ஏழைக்கு நிதி கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். நான் 25 குழந்தையை படிக்க வைக்கின்றேன். தெருவில் வீசிய குழந்தைகள், தொப்புள் கொடி அறுக்காத குழந்தைகளை தத்தெடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு 1.25 லட்சம் கட்டி கொண்டிருக்கிறேன். யார்கிட்டையும் போய் ஐயா ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறேன், சபையிலேருந்து ஹெல்ப் பண்ணி நான் கேட்டது கிடையாது. 49 வருஷம் ஏராளமான சபைகளை, மிஷினரி சபைகளை கட்டி கொடுத்துருக்கிறோம். நான் கேட்டதில்லை, நான் அவர்கிட்ட கேட்பேன், அவர் கொடுப்பார். நீங்கள் கொடுக்கிறவர்களாயிருங்கள், வாங்குகிறவர்களாய் இருக்காதீர்கள். கடன் வாங்காதீங்க, இஎம்ஐ போடாதீங்க, மாட்டிக்காதீங்க. உங்க வருமானம் என்னன்னு பாருங்க. ரொம்ப ஆடம்பரத்தை கொண்டு வந்துடாதீங்க. ஆடம்பரம் வாழ்க்கை நடத்தாது. ஒரு திருச்சபையில மக்கள் எழுப்புதலை கொண்டு வரணும். திருச்சபைக்கு வருகிற மக்களால எழுப்புதல் இருக்கணும். செபம் பண்ணணும், வந்து முழங்கால் போட்டு செபிக்கணும். ஃப்ரீயா இருக்கும் போது சபையில வந்து கூடி செபிக்கணும். ஆண்டவரும் கூட பேசுவாரு. சகோதரிங்க வீட்டிலேயே உட்காந்து டிவி பார்க்கறது இல்லை. நிறைய வில்லிங்க தான் இருக்கிறாங்க டிவியில. எல்லாம் சீரியல்ல பார்த்தா வில்லிங்க தான். இன்னைக்கு எனக்கு யூடியூப்ல யாருன்னா எடுத்து அனுப்பிடுறாங்க, அதை பார்த்தா வில்லிங்க தான் இருக்கிறாங்க. பெண்கள் தான் அதிகமான வில்லியா இருக்கிறாங்க இன்னைக்கு. அந்த வில்லிங்க சொல்றது இவங்க கேட்குறாங்க. ஆண்கள் அக்கா செய்யறங்க அப்படின்வா, போட்டுடலாங்க. அது இல்லை, கர்த்தருடைய வசனத்தை வாசி, பெரிய சாதனையாளராய் மாறுவாய். நீங்கள் வேதனையாளர் அல்ல, சாதனையாளராய் இருக்க வேண்டும். சாதனையாளராய். நான் பீகார்ல இருக்கும்போது ஒரு 7 பனைமரம். அந்த பனைமரத்தடியில நான் போய் செவிக்க போவேன். ஒரு வசனம் இருக்கு தெரியுமா பனைமரத்தை பற்றி? கருப்பு கருப்பு, மேல பச்சை பச்சை, காற்றடித்தாலும் மழை வந்தாலும் வெயில் காய்ந்தாலும் காய்ந்து போகாது. அந்த பனைமரம் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம்? அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான். அந்த பனைமரத்தடியில் 6 மணி நேரம் 5 மணி நேரம் 7 பனைமரம். அந்த இடத்துல உட்காந்து ஜெபிப்பேன். ஒரு நாள் கேட்டேன், ஏசப்பா உங்களுடைய வசனம் சொல்லுது, நீங்க உண்மையா அந்த பனைமரத்தில் இருப்பீங்களான்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன்?
நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த பனை மரத்துல இருந்து காத்து கொழும காத்து வரணும்னு வீசணும்னு 7 பனைமரமா அசையுது, வீசுது காற்று. என் கையில காசு இல்லை, డబ్బు లేదు, డబ్బు లేదు, దేవుడు கொடுக்கல. உட்காந்து கேட்டேன், வடக்கே வனாந்திரம், கிழக்கே வனாந்திரம், நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் வனாந்திரம், இந்த பீகாரில் போய் எனக்கு ஒரு ஹெல்ப் கூட வரலையப்பா. என் பையன் 10 ரூபாய் கேட்டான், அவனுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு. ஒரு சத்தம் கேட்டது, குனிந்து மண்ணை அள்ளுன்னு. குனிஞ்சு மண்ணை அள்ளுன்னு. இந்த மண்ணில் போய் இந்த பீகாரில் யாரு இருக்க போகுது? 7 முறை சத்தம் கேட்டு 8வது முறை ஒரு அடி தலையில விழுந்துச்சு. அடிச்சுட்டான் பீகார்கார, மண்டை பொழந்துச்சுறான்னு நினைச்சேன். குனிந்து மண்ணை அள்ளினே அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி போனார். என்னுடைய கேம்பஸ்க்கு வந்தேன், கை திறந்து பார்த்தா 500 ரூபா. அன்னைக்கு 5 லட்சம் மாதிரி அது. என் பையன் வந்தான் சாயந்தரம், அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டேன். அவங்க அம்மா கிட்ட மச்சிலிக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துட்டேன். 350 ரூபா 150 ரூபா ஊழியத்துக்கு வச்சுக்கிட்டேன். அவன் கேட்டான், டாடி தமிழ்நாட்டிலேருந்து யாருன்னா அனுப்பி இருந்தாங்களான்னு கேட்டான். காக்கா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சுடான்னு. நாளைக்கு காமிக்கிறீங்களா அந்த காக்கா போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு கேட்டான். 6 வயசு அவனுக்கு. அப்போ சரி ஜீப்பில் போகலான்னு மறந்துட்டான், போயிட்டான். கர்த்தர் நீதிமான்களே பனை போல செழிக்க வைப்பார். நம்மை செழிக்க வைக்கிற தேவன், நம்மை செழிக்க வைக்கிற தேவன். நீ உண்மையா எல்லா காரியத்திலும் உன்னை கொடு, முதல் உங்களை கொடுங்க அவருக்கு. புரியுதா? உங்க வாழ்க்கையை கொடுங்க, ஜெபத்திற்கு நேரம் கொடுங்க, வசனத்துக்கு நேரம் கொடுங்க, உங்க வருமானத்தை கொடுங்க. நீ ஆசீர்வாதமா வாழ்வ, நீ ஆசீர்வாதமா வாழ்வ. தேவன் உன்னை ஆசீர்வாதத்திலே உயர்த்துவார். ஆசீர்வாதமான வாழ்க்கையில உன்னை கனப்படுத்துவார். ஆசீர்வாதமான நிலையில கர்த்தர் உனக்கு மேலான நன்மைகளை கொடுப்பார். சொல்றாரு 4வது காரியம், நீ எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் ஒரு கவனத்தை ஈர்க்கும். முதல் கவனத்தை தேவனுக்கு கொடுக்கும். நீ எடுக்கிற தீர்மானத்துல ஒவ்வொரு தீர்மானமும் தேவனுக்கு கொடுக்கணும். அப்படி தேவனுக்கு கொடுத்தா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார், பெரிய அதிசயத்தை செய்வார், பெரிய அடையாளத்தை செய்வார், பெரிய ஒரு மகிமையை செய்வார், ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அப்ப ஆண்டவர் இந்த 4வது காரியம் வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யாரை தேடணும்? சபைக்கு வந்தா தானே தேட முடியும். சொல்லுங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்மளை தான் அலங்கரிக்கணும். பெண்கள் காலில் கொலுசு போட்டுக்குவாங்க, மட்டி போட்டுக்குவாங்க, கையில் 10 மோதிரம் போட்டுக்குவாங்க. இதெல்லாம் அழகு கிடையாது. அவங்கள போட வேணான்னு சொல்லல. ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு ஒழுங்கு இருக்கணும். நீ ஜிலுக்கு ஜிலுக்குன்னு போட்டுன்னு வந்தா உன்னதான் எல்லாம் பார்ப்பான். அதுக்கு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வீட்டில் போய் எடுத்து தேடி கண்டுபிடிங்க. நான் சொல்ல விரும்பல. ஜிலுக்கு ஜிலுக்குன்னு உங்களை வந்தா யார் பார்ப்பான்? சபை மக்கள் எல்லாம் பிசாசு திருப்பிடுவான். ஒரு சக்கினான் ஒரு சகோதரி 35 ஆண்டுகளுக்கு முன்னே என்னுடைய கூட்டத்தில் வந்தாங்க. எத்தனை மணிக்கு? செய்தி பாதியில் வராங்க. நல்லா இவ்வளோ பெருசு பட்டையா சொலுக்கு போட்டுக்கின்னு அப்படியே நடந்து வராங்க. ஜில் 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 இந்த மோகினி பிசாசு மாதிரி கேட்குதுன்னு நினைக்கிறேன். நடந்து உள்ள வராங்க. சபையார் எல்லாரும் அப்படி திரும்பிட்டாங்க. இயேசுவின் நாமத்தினால ஏ ஜில்கே முன்னால வான. என்ன சொன்ன? ஏ ஜிலுக்கு முன்னால வான. இயேசுவின் நாமத்தினால இதுக்குள்ள இருக்கிற எல்லா ஆவியும் வெளியே போகணும் பாருங்க. கீழே விழுந்துச்சு. பிரசங்கம் முடிக்கிறவரெல்லாம் எழும்பல. பிரசங்கம் முடிச்சா எழும்புச்சு. உன்னை கர்த்தர் ஊழியக்காரியாய் பயன்படுத்துவாருங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வருவாயின்னு. ஆம்பூர்ல பக்கத்துல ஆம்பூர்ல இன்றைக்கு ஒரு பெரிய சபையை கட்டி 200 பேர் அங்க ஆராதிக்கிறாங்க. சக்கினா ஊழியக்காரியாக்கி விட்டார்கள். அவங்க சொல்லுவாங்களாம், பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்தாங்க, தீர்க்க தரிசனமா சொன்னாங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்லுவாங்களாம். கடந்த வருஷத்துல அந்த ஊருக்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது அவங்க சபையில தான் எனக்கு கன்வென்ஷன் வச்சுக்கிறாங்கன்னு தெரியாது.
நான் தாங்க பேச போறேன்னு தெரியாது. பேராயர் வராரு, யாருன்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியல. அங்க போய் நின்று பேசும்போது சக்கினா வாங்க எழுமின. எத்தனை வருஷம் கழிச்சு? 35 வருஷம் கழிச்சு அவங்க பேரை மறக்கல. ஆண்டவர் சாட்சி சொல்ல வைத்திருக்கிறார்னா நம்ம விதைத்தது தேவன் விளைய செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்த மகளை எஸ்தரை அழைச்சு சொன்னாருன்னா அவ வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை அவ காண்பார். பெரிய அதிசயத்தை அவ பார்க்க முடியும். ஒரு பெரிய அடையாளத்தை அவ பார்க்க முடியும். இப்ப எங்க 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. நம்ம சகோதரர், உங்க பேர் என்ன? கௌரி சங்கர். உங்க பேருமா? அர்ச்சனா. அர்ச்சனாவும் கௌரி சங்கரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அர்ச்சனா கொஞ்சம் கோபக்காரி, டென்ஷன் பார்ட்டி, சம கோபம் வரும் அவளுக்கு. கரெக்ட் தானே? உண்டு இல்லாம ஆக்கிடுவா புருஷனை. நான் சொல்லலப்பா, இயேசு சொல்றாரு. அவன் கொஞ்சம் சாப்பிட்டு ஆனா கொஞ்சம் பொறுமையா தான் இருப்பான். எனக்குன்னா திடீர்னு கோபம் வந்துடும். வந்துச்சானா கஷ்டம் அது. ஆனால் இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில அர்ப்பணிச்சு, இனி ஆண்டவரே, நான் என் கணவர்கிட்ட சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட மாட்டேன். நான் என் மனைவி கிட்ட சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட மாட்டேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்களை பற்றி தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்போ உங்க பிரச்சனைகளை யார்கிட்ட கொடுக்கணும்? இயேசு கிட்ட கொடுக்கணும். ஐயா கிட்ட வந்து சொல்லணும். ஐயா தான் ஜெபம் பண்ணணும். எனக்கு போன் பண்றது இல்ல. எனக்கு என்ன செய்யலாம்? ஐயாவால நான் மாறினேன். ஐயா அவருக்கு ஏதாவது ஒன்று அனுப்பி வைக்கணும். ஐயா அவர் நம்பர் கொடுங்க. ஐயா ஒரு காணிக்கை ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சுபாவங்கள் மாறும்போது அர்ச்சனாவும் கௌரி சங்கரும் ஆண்டவர் வரும் காலத்துல ஒரு பெரிய ரெட்டிப்பான நன்மையை உனக்கு தருவார். இந்த நன்மை நீங்களே புரிஞ்சுங்க. நீ எந்த நோக்கத்துக்காக இயேசுவை எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட மேலா தருவார் உனக்கு. ஹல்லேலூயா. என்ன வாங்க 2 பேர் முன்னால வாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீங்க ஒப்பு கொடுக்கிற போது, ஐயா பைபிள் கொடுத்துட்டாரு, வார்த்தையை வாசிங்கன்னு. நீ கொஞ்சம் தள்ளிக்கிட மக்கள, இப்படி அந்த பக்கம் வாங்க, திரும்புங்க. அர்ச்சனா மேல இருக்கிற தலைமுறை சாபங்கள், குடும்ப சாபங்கள், முன்னோரின் சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு மகளை விடுவிக்கிறார். மகளை விடுவிக்கிறார். மகளை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவள் எதிர்பார்த்ததை தேவன் நிறைவேற்றி தருவார். நிறைவேற்றி தருவார். மகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தலைமுறை சாபம், குடும்ப சாபம், இதுவரை வணங்கி வந்த காரியங்கள் எல்லாம் மாற்றி உங்கள் இருவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தேவன் குடும்பத்தில் கொடுப்பார். ஹல்லேலூயா. 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 உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. உங்கள் சாபங்கள் முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன கௌரி சங்கர், உன்னுடைய துக்கம் இன்னையிலிருந்து மாறி சந்தோஷமா? கொடுங்க அவர்கிட்ட. 2 பேரும் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. சும்மா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சீக்கிரமா சொல்லுங்க. பேசு. ஆண்டவர் பேசுனது உண்மைதானே? சத்தமா சொல்லு. உண்மைதான் ஐயா. சொல்லுங்க. உண்மைதான். சொல். எல்லாமே உண்மைதானே? உண்மைதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க விட்டுருங்க. நீங்க தள்ளுங்க. நீங்க கிட்ட வரக்கூடாது. நான் கூப்பிட்டா தான் வரணும். தேவன் நம்முடைய வாழ்வில ஒரு மகிமையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இனி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த சாபம், கட்டுகள் எல்லாம் மாறி அவங்க எதிர்பார்த்த காரியம் வருகிற நாட்களிலே ஆண்டவர் உண்டு செய்வார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க விசுவாசமும் உங்க வாழ்க்கையும் பெருசா இருக்கணும். பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையா மாறணும். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையா மாறணும். மாறும்போது ஆண்டவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. 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 நான் கூப்பிட்டா யாரும் இன்னொருத்தர் பக்கத்துல வராதீங்க. பிரசன்னம் அவங்களுக்கு தான், உங்களுக்கு இல்ல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, 4வது காரியம், ஒவ்வொரு தீர்மானமும் நீங்க எடுக்கிற தீர்மானம் தேவனுக்காக இருக்கும்.
சந்தோஷம் தானம்மா கௌரி சங்கரி? கௌரி சங்கர், அர்ச்சனா, சந்தோஷம் தான் இல்ல? பத்தியா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. கை தட்டுங்க, பாடுங்க. இயேசு என்னை ரட்சித்தார், ஆ. முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. போதும் போதும். அப்போ சந்தோஷம் எப்படி வருது பாத்தீங்களா? என்னெல்லாம் திட்டுறீங்க, ஐயா இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் என்ன திட்டுறீங்க? திட்டுங்க. உன்னை நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறேன், ஊரெல்லாம் கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் திட்டுறீங்க? திட்ட மாட்டீங்களா? உண்மையாவே வா. உன்னை எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிட்டோம்? 1 மணி நேரம்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுறேன். நீங்க வந்தது லேட்டு, நான் டைமோட முடிச்சிடுறேன், கவலைப்படாது. பசிக்காதா உங்களுக்கு? சரி, எனக்கு எத்தனை பேர் சாப்பாடு கொடுப்பீங்க? கை தூங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பாடு வரும்? கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பீங்க. நான் பிக் பக்கரி சாப்பிட மாட்டேனே, முருகியா சாப்பிட மாட்டேனே, அண்டா பிரியாணி சாப்பிட மாட்டேனே, வெள்ளை சோறு, கிள்ளு மிளகா சாம்பார், ஒரு கீரை கூட்டு, ஏன் சாப்பாடு ரொம்ப விரும்ப மாட்டேன், சாப்பிட்றது இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அப்ப இயேசு உயிரோடு இருக்கிறார்ல? என்ன மகாவ எஸ்தர் உயிரோடு இருக்கிறார்ல? உயிரோடு இருக்கிறார்ல? இருக்கிறாரா இல்லையா? அப்ப இருக்கிறார் என்பதை தான் இங்கே சொல்கிறார், நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அடுத்தது 2 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8:5 வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. வாசிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே. 2 கொரிந்தியர் 8:5. அவங்க என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்தான். எப்படி ஒப்பு கொடுத்தாங்க? மைக்ல வாசிங்க பிரதர், நீங்க வாசிக்கிறது சரியா எனக்கு கேட்க மாட்டேன். கொஞ்சம் மைக்ல வாசிங்கன்னா அது கிளியரா இருக்கும். வாசிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அப்ப என்ன செய்தாங்க? அவங்க தன் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதிசயங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுக்காம செய்வாரா? ஒப்பு கொடுக்காம தேவன் செய்வாரா? சொல்லுங்க. அப்ப நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குது? ஒப்பு கொடுக்கல. நீங்க மாறல. ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. புலம்பல் இது எரேமியாவுக்கு அடுத்து தானே? வாசிங்க. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி ஏன் ஆக்கினாரு? ஏன் ஜெபம் மூடப்பட்டது? ஏன் ஜெபம் கேட்கப்படல? நீ ஒழுங்கா இல்லை. நீ ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற மகனாக மகளாக இருந்தால் தான் தேவனுடைய காரியம் செய்ய முடியும். ஒரு ஊழியத்துக்கு அழைப்பு பெற்றால், இல்ல கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் குறைந்தது 2.5 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். வேதம் வாசித்து இல்லை அப்படி கர்த்தர் பேசுவாரா? சொல்லுங்க. பேசுவாராமா? வாலிப பிள்ளை, உங்க பேர் என்ன? பிரியா, பேசுவாரா? ஆண்டவர் பேசணும்னா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை, உனக்குள்ள இருக்கிற சில காரியங்களை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா உன் குடும்பத்திற்கு வருங்காலத்தில் நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் குடும்பத்திற்கு நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உனக்கு இல்லாவிட்டால் நீ துக்கப்படுவாய். நீ பல காரியங்களில இயேசுவுக்கு முன்னே நில்லு.
ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். உன் காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்வார். நீ ஆண்டவரோடு இணைந்து கொள். இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், பேசுறார், பிரியாவோடு கூட பேசுகிறார். பிரியாவுக்காக வந்திருக்கிறார். பிரியாவை நேசிக்கிறார், பிரியமாய் நேசிக்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, என் அழகே சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? வசனம் சொல்லுது. அவ சொல்றா, சூலமித்தியா தேவனை பார்த்து, என் பிரியமே, என் அழகே, காகத்தை போல கருமுடி கொண்டவரே, புறாவின் கண்களை உடையவரே, அப்படியெல்லாம் வர்ணிக்கிறா. பிரியா எப்படி வர்ணிக்கிற? சொல்லு பிரியா, பேசு. ஆண்டவர் வர்ணி. இன்னைக்கு என்ன வசனம் வாசித்த காலையில? நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய பிள்ளைங்க வேதத்தையே வாசிக்காம வந்தா கர்த்தர் பேசுவாரா? என்ன ஜெபம் பண்ணிட்டு வரணும்? ஆண்டவரே, இன்றைய ஆராதனையில் ஒரு தேவ மனிதர் வருகிறார், அவர் மூலமாய் எங்களுக்கு நல்ல காரியங்களை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நல்ல காரியங்களுக்கு எங்களுக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரை நம்ம சொல்லணும். சபைக்கு வந்தா செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. சாத்தான் நம்மளை டைவர்ட் பண்ணுவான். சத்தியம் கேட்கிற அளவில் நாம் இருக்கிற போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை தருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் பிரியாவின் மேலே கிருபை உள்ளவராக கடந்து வந்திருக்கிறார். மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மகளுக்காக தேவன் ஒரு நன்மை செய்வார். ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்வளிக்கிற தேவனாக இருக்கிறார், வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்துல உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உட்காருமா, பைட்ஜியே உட்காருங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஏன் ஆண்டவர் நமக்கு இறங்காம இருக்கிறார்? ஏன் நமக்கு சங்கீதம் 66:18 வாசிங்க பார்க்கலாம். எப்படி இருக்குது நம்ம இருதயம் சொல்றாரு. ஏன் ஜெபம் கேட்கப்படல? வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு நிச்சயமா எப்படி செவி கொடுப்பார்? நானே அக்கிரம சிந்தை, நானே தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்றேன். அப்ப கர்த்தர் எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு போவார்? வெற்றி சிறந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடியும்? அப்ப அடுத்தது சொல்கிறார், நீங்க ஏழைகளுக்கு இறங்கணும். ஏழைகளுக்கு இறங்குறவர்களா இருக்கணும். முதல் சொன்னேன், நம்ம ஜெபம் கேட்கப்படலன்னு சொன்னேன். இந்த வசனத்தை நீங்க நல்லா தியானித்து பாருங்க. அடுத்த காரியம் சொல்லுகிறேன், ஏழைக்கு இறங்கணும். ஏழை மக்கள் மேல கரிசனை இருக்கணும், உணவளிக்கணும், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதுதான் நீதிமொழிகள் 21:23 சொல்லுகிறார். ஏனென்றால் நிறைக்கற்கள் கர்த்தருக்கு, வாசிங்க, அத வாசிங்க, 21:23 வாசிங்க. நீதிமொழிகள் விலக்கி காக்கிறான். அப்புறம் எது 21:23 வாசிங்க. ஓகே. அங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் ஏழையின் கூக்குரலுக்கு அடைத்து கொள்ளுகிறவன் கேட்கப்பட மாட்டான்னு சொல்கிறார். ஏனென்றால் வேதத்தை கேளாதவர்கள், செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேட்கல, சத்தியத்தின்படி நடக்கல, ஆலயத்துக்கு ஒழுங்கா வர்றதில்லை, தேவனுக்கு நேரத்தோடு வந்து தேவனுக்கு தன்னுடைய காரியத்தை ஒப்பு கொடுக்காதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஜெபம் கேட்கப்படாது. இது நான் சொல்லல, உங்க வேதத்துல சொல்லு, உங்க பைபிள்ல சொல்லுது தான் நான் சொல்லுகிறேன். இருதயத்துல நமக்கு என்ன இருக்குதுன்னா, விக்கிரகங்கள் இருக்குது. விக்கிரகங்கள்ல இந்த விக்கிரகங்கள்ல நீ இச்சிக்கிறதே விக்கிரம். இது நல்லா இருக்குதே, இது நல்லா இருக்குதே, இது ரொம்ப அழகா இருக்குதே, இதை வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு மாம்சத்துல இச்சிக்கிறது, அதான் விக்கிரகம்.
கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, காலிருந்தும் நடக்காது, வாயிருந்தும் பேசாது, இவைகளை சொல்லவில்லை நான். சாதாரண ஒரு பொருளை கூட இச்சைத்தால் விற்கிறவங்க தான். என் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன டம்ளர் கூட விசுவாசத்தினாலே வந்தது. விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம்னு சத்தமா பேசினார். ஒரு ஒரு முறை வந்து என் கையில ஒரு செக்கு கொடுத்தா. அந்த செக்கில் 1,00,000 ரூபாய் இருந்தது. நான் எப்பவுமே கையில காசு கொடுத்து ஐயா காத்திர சோத்திரம் இது ஆசீர்வதின்னு சொல்ல மாட்டேன். பைபிளில் வச்சுட்டு போங்கன்னு. நான் செபித்து பார்த்த போது சேவன் சொன்னார், இது பாவத்தினால் வந்த செக்கு, இதை உடனடியாய் கூப்பிட்டு கொடுத்து விடு என்று சொன்னார். நான் அதை எடுத்து செலவு பண்ணியிருந்தேன்னா நான் வாழ்க்கையே க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் போயிருக்கும். கூப்பிட்டேன், அழைச்சேன், நீ இந்த மாதிரி ஒரு செக்கை கொண்டாந்து கொடுத்தியா? கர்த்தர் வெளிப்படுத்துறாருன்னு கேட்டேன். உன்னுடைய பாவத்தை என் மேல் திணிக்க வருகிறாயா? உனக்கு விடுதலை கிடைக்குமா? இதை கொண்டு போய் ஏழைகளுக்கு உதவி செய்து விடு, தயவு செய்து இதை செய்யாதே என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். கர்த்தர் நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்னா நம்ம இச்சைகளை தான் நிறைவேற்றிட்டு தேவனுக்கு கொடுக்காம நம்முடைய காரியங்களிலே இச்சைகளையே நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யணும்னா, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா, உங்க செபம் கேட்கப்படணும்னா நீங்க என்ன செய்யணும்? பெரிய காரியம் செய்யணும். நான் 17 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். நான் RSS-ஆல் தாக்கப்பட்டவன். என்னுடைய இடுப்பில் சர்ஜரி செய்யப்பட்டது. என் தலையிலே 16 தையல் இருக்கிறது. என் கண் பாதிக்கப்பட்டது. என் முகம் சர்ஜரி, என் பற்கள் சர்ஜரி. ஆனால் என்னை பார்த்தால் ஒரு சர்ஜரி பண்ண மனுஷன் மாதிரியா இருக்கிறேன். இளமையாக தானே இருக்கிறேன். எனக்கு என்ன ஒரு 35 வயசு இருக்குமா? கிடையாது. நான் சொன்னதுனால நீங்க சொல்றீங்க. ஆண்டவருடைய பிள்ளைனா எனக்கு வயசே. எங்க ஏசுநாதருக்கு எத்தனை வயசு? ஏசுநாதருக்கு எத்தனை வயசு? ஏசுநாதர் எத்தனை வயசுல ஊழியத்துக்கு வந்தார்? எத்தனை வயசுல மாதிரி? அப்ப அவர் வயசு தான் எனக்கு. ஏசு இன்னும் இளமையா தான் பார்க்கிறாரு. இவர் என்ன 2000 வயசு ஆயிடுச்சுறாரு அவருக்கு போய். உங்களுக்கு வயசாயிட்டா என்ன ஏன் வயசானவர்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. ஐ எம் யங். எனக்கு நான் எப்பவுமே எங்க தான் ஐயா கிட்ட கூட சொல்லுவேன், ஐயா வயசாயிடுச்சு சொல்லாதீங்க, பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க, சொல்லாதீங்கன்னு. சும்மா சொல்லாதீங்க, எங்க பேத்தி கூப்பிடுறான்னு சொல்லாதீங்க, அவங்க கூப்பிடறாலாம் சொல்லாதீங்க, அப்புறம் வயசாகிடுவாங்க ஒன்னு. எப்பவுமே எங்க இருங்க, உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு எங்க இருங்க, இயேசுவுக்கு எங்க இருங்க, ஊழியத்துல எங்க இருங்க. ஆனா எங்க இருக்கிறேன்ட்டு வேற மாதிரி நம்ம போயிடக்கூடாது. டபுள் டக்கர் ஆயிடுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில மாறிடக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இயேசு உள்ளே இருந்தால் உன் முகம் மலர்ச்சியோடு ஒரு வாலிபனை போல இருக்கும். அழகான ரூபம் உள்ளதா இருக்கும். துக்கம் நிறைந்ததா இருக்காது, வேதனை நிறைந்ததா இருக்காது, சஞ்சலம் நிறைந்ததா இருக்காது, பாடு நிறைந்ததா இருக்காது. பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமாய் இருக்கும். பரிசுத்தமாய் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ரொம்ப அழகா இருக்க முடியும். நான் அழகாய் இருக்கிறேன் கூட பாட்டு பாடுறீங்க. நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன், நான் சிகப்பாய் இருந்தாலும் செருப்பாய் இருக்கிறேன். சிகப்பு செருப்பு கருப்பு நெருப்பு. அதனால என்னடா என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். எங்க ஏசப்பா நடந்தாரு, அதனால நான் செருப்பா இருக்கிறேன். நீங்க கருப்பு நெருப்பா இருக்கிறீங்க. கருப்பெல்லாம் நெருப்பா இருப்பாங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை வாசித்தீங்களா நெருப்பா இருப்பீங்கன்னு. அதனால உங்களுக்கு கருப்பு நெருப்பாரு அழகா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அழகான இந்த வார்த்தையை, இந்த கருப்புள்ள வேதத்தை, இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை திறந்தால் உள்ளே அழகு இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, வார்த்தைகளை ஜெயம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, மகிமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். என்னமா பேசிக்கொண்டே இருக்கிறார்ல,
செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்ப கர்த்தர் இங்க உங்களை எல்லாம் அழைச்சு கூப்பிட்டு பேசினார். நான் ஒவ்வொருத்தரையும் அழைத்து சொன்னா 3 மணி ஆயிடும், இல்ல சாயந்தரம் கூட ஆயிடும், அப்புறம் பூக்கலக்கா ஆயிடும். பகுத் பூக்கலக்கா ஹே, பூக்கலக்கா ஹே, நையே பூக்கலக்கா. பூக்கலக்கானா என்ன? பசி எடுக்குதுன்னு அர்த்தம். பூக்கலக்கானா பசி. பாரு, ஹிந்தி ஹிந்தி மாலும், பகுத் மாலும். அங்கே பசி எடுக்கிறது, எனக்கு பசிக்கிறது, பூக்கலக்கா பகுத் பூக்கலக்கா அப்படின்னு இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தையை கேட்டா தேனிலும் மதுரமாயிருக்கும். கொம்பு தேன், மலை தேன், வீட்டு தேன். இந்த தேன் எல்லாம் சும்மா கையில ஊத்தி கொஞ்சம் தான் நக்கணும். ஓவரா நக்கணும் என்ன ஆகும்? ஓடணும் செப்டிக் டேங்குக்கு. அப்புறம் கார்பரேஷன்காரன் வரணும், அதை அள்ளுறதுக்கு காசு கொடுக்கணும். இதுதானே நம்ம இடங்கள்ல நடக்குது. அப்ப என்ன செய்யறோம்? தேனிலும் மதுரமாய் இருந்தது. அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதம், அவருடைய வரங்கள், அவருடைய அபிஷேகம், அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிறதாயிரும். மனுஷனுக்குள்ள 27 கெட்ட குணம் இருக்குது, மனுஷனுக்குள்ள 27 நல்ல குணம் இருக்கு. சொன்ன டைம் போதாது. 27 வேத வசன ஆதாரத்தோடு சொல்ல முடியும். அப்ப நம்ம கிட்ட 27 கெட்ட குணம் இருக்குது. 29 காலத்துல வாழணும். ஒரு மனுஷன் பூமியில பிறந்தா பையுறையில் இருக்கிற வரை உனக்கு ஒன்றும் தெரியாது. பொய்யுரைக்கு வந்து விடுகிறாய், பொய்யுரையிலே மண்ணை ஆளுகிறாய். அதன் பிறகு உன்னை யார் ஆளுகை செய்கிறது? இந்த மண்ணுலகத்தை ஆளுகை செய்து முடிக்கிற போது உன்னை எது ஆளுகை செய்கிறது? மண்ணுதான் ஆளுகை செய்கிறது. நீ மரித்ததோ மண்ணுதான் உன்னை ஆளுகை செய்கிறது. சரி, நீ போட்டுனுகிற இந்த கையில கட்டினுகிற வாட்சி எங்க இருந்து வந்துச்சு? இல்ல போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் எங்க இருந்து வந்துச்சு? இல்ல இந்த இரும்பு எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஃபேன் எங்க இருந்து வந்துச்சு? இந்த சேர் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? எல்லாம் மண்ணு. இந்த மண்ணில் இருந்து வந்ததை மண்ணில் பிறந்த மனிதன் ஆளுகை செய்கிறான். அவன் மரித்த பிறகு மண்ணு அவனை ஆளுகை செய்கிறது. உன் ஆத்துமா இளைப்பாறுதலுக்கு போகிறது. உன் ஆத்துமா அங்க இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது ஆண்டவர் உட்கார்ந்து கேட்பாரு, என்ன பண்ண, ஏது பண்ண. அதுக்கப்புறம் தான் பரலோகம் உள்ள என்டர்பயர் ஆகும். இல்லைன்னா என்டர்பயர் ஆக முடியாது. சும்மா ஆயிட முடியாது. என்ன வேணாலும் பண்ணலாம் பூமியில, விட்டுருவாரு. அவரை விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். ஆவியானவர் ஒதுங்கிடுவாரு. பரிசுத்த ஆவியானவர் ஒதுங்கிடுவாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தா சாதிக்கலாம். எதை ஒண்ணாலும், எப்படிப்பட்ட காரியத்தையும் பெண்கள் சாதிக்கலாம், ஆண்கள் சாதிக்கலாம். இன்றைய எங்கள் கூத்திரிகள், எங்க கூத்திரிங்க, சின்ன கூத்துரு, பெத்த கூத்துரு, சின்ன கூத்துரு, பெத்த கூத்துரு, பெத்தவாள், பாய் பகன் ஹாராஹிம், சகோதர சகோதரி, இயேசு வருகிறார். பாய் பகன், இயேசு ஹாராஹிம், இயேசு வரப்போகிறார் என்று சொல்லுகிறோம். அதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறதா? நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? சபை காரியத்தில் கரெக்டா இருக்கிறாயா? தனிப்பட்ட ஜீவியத்தில் கரெக்ட் இருக்கிறாயா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிறவராயிருப்பார். அற்புதங்களையும் நீங்க நேரத்தோடு வரணும், நேரத்தோடு சத்திய வசனத்தை கேட்கணும். நம்ம தாமதமா வந்தா கர்த்தர் பேசுகிறத நம்ம இழந்துருவோம். அப்பதான் ஜெயம் கொள்ள முடியும். விட முடியும். கடைசி வார்த்தைக்கு வந்துட்டேன். வாசிங்க, வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க 3, 4, 5, 6 எடுத்து வாசித்து
ஜெயம் கொள்ளுகிறவன். சொன்ன வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா நீங்க இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை அழைத்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சகரியா 8:8 குறிச்சு வச்சுக்கிடுங்க. அவர் சகரியாவில் செப்பனியா 3:20 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எரேமியா 31:33 வசனத்தை மட்டும் வாசிங்க. 33 வசனம். என்னுடைய சாட்சி உங்களோட ரொம்ப பகிர முடியல, பரவாயில்ல, வாசிங்க நான் சொன்ன வசனத்தை. 31, 33 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கூட பண்ண போகின்ற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் அவருடைய ஜனங்க, அவருடைய பிள்ளைகள், அவருக்காக வாழ்கிறவர்கள். நீங்கள யாருடைய ஜனங்கள்? இயேசுவின் ஜனங்கள். எல்லாம் கை தூக்கி வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ஜனங்கள். யாருடைய ஜனங்கள்? எந்த சபையில ஜனங்களா இருக்கிறீங்க? உங்க சபை பேர் என்ன? சொல்லுங்க. காஸ்பல் டினிட்டி. டினிட்டி என்பது காஸ்பல் திருச்சபையிலே, கர்த்தருடைய வார்த்தை சபையிலே நீங்கள் அங்கம் வகிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அப்படி இருக்கிற பொழுது எரேமியா 33 அதிகாரம் 31 இல்ல, இன்னொரு வசனம் 33 நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நீ எதிர்பார்க்காததெல்லாம் அவர் செய்வார். நீங்க எழுதி வச்சுங்க. நீங்க எதை கேட்குறீங்களோ அதை நீ கொடுப்பார். எது வேணுமோ அது உங்களை தேடி வரும். அது தாமதமா வந்தாலும் ஜெயமாக்கி தேவன் தருவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்க செய்கிற தேவன், விடுதலை தருகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அடையாளத்தை செய்கிற தேவன். ஒரு சகோதரியை ஆண்டவர் அழைக்கிற கடைசி நேரத்தில் நான் அழைக்கிறேன். ஒரு சகோதரியை அழைக்கிறேன். சிஸ்டர், உங்க பேர் என்ன? குனிஞ்சுக்கிறாங்களா? உங்க பேர் என்ன? மஞ்சுளா. முன்னால வாங்களேன். மஞ்சுளாவுக்கு இருக்கிற பலவிதமான நெருக்கங்கள், மஞ்சுளாவுக்கு இருக்கிற கஷ்டங்கள் இருந்தா கூட எங்க மஞ்சுளாவுக்கு மல்லிப்பூ மேல ரொம்ப ஆசை. கடைக்கு போனா மல்லிப்பூ 4 முழமாவது வாங்கி கொண்டையில வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் தப்பா சொல்ல, வச்சுக்கோங்க, அது வாசனையா இருக்கும். அது கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் கீழே குப்பைக்கு போயிடும். அதை விட வாசனை உள்ள இயேசு உன்னுடைய சூழ்நிலையை, உன் பாரங்கள், உனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த எனக்கு என்ன ஏசப்பா செய்துட்டாருன்னு கூட முறுமுறுத்து இருக்கிற, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ முறுமுறுக்காத மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ எனக்கு அர்ப்பணி, நீ அர்ப்பணி, ஜெபம் பண்ணு, சபைக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஊழியருக்காக ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை அவமானப்படுத்தினவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் கணவரே உன்னை திட்டிருந்தா கூட ஜெபம் பண்ணு. ஆண்டவர் ஒரு நாள் நீ வெளிச்சத்தின் மகளாய் வருவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா எல்லார்கிட்டையும் பேசும், அக்கா அப்படியே பேசும்போதே மக்கள் உனக்கு என்னடி குறைன்னுவாங்க. அவ சிரிப்பு என்னம்மா, உண்மைதானே, உனக்கு என்னடி குறைன்னுவாங்க. நானா சொல்றேன் பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வருதா இல்லையா? அப்ப இயேசு இருக்கிறாரா இல்லையா? நான் நிகழ்காலத்தை தான் சொல்றேன், கடந்த காலத்தை சொல்லல. என் இயேசு நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் பேசுகிறவர், கணிக்கிறவர். அப்படியே வந்துட்டோம், அப்படியே போட்டு சிஸ்டருக்கு ஒரு ஜெபம் பண்ணன்னு வச்சுங்க. ஆண்டவரே, என் மகளின் கண்ணீரை பார்த்தீரானா, அந்த மகன் எனக்கு தான் 1000 ரூபாய் காணி கொடுக்கும், ஆனா சபை கொடுக்காது. நான் அனுபவத்துல சொல்றேன். ஐயோ ஆண்டவரே, மகள் உண்டாலை போல, ஆண்டவரே இந்த மகளுக்காய் நான் வேண்டுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்ல ஊழியர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. நான் நம்ப மாட்டாது. ஆனால் உண்மையிலே மஞ்சுளாவை ஆண்டவர் இந்த நாளிலே உன்னுடைய சிரிப்பு கடைசி வரை சிரிப்பாகவே இருக்க, சந்தோஷமாய் இருக்க, உன் கண்ணீரின் வாழ்க்கை மாற, உன் குடும்ப சூழ்நிலைகள் மாற ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைத்து உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மைக் கொடுங்க அதுகிட்ட. சொல்லுங்க மஞ்சுளா, அப்படி நின்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாமே உண்மைதான்.
சொல்லுங்க. எல்லாமே உண்மைதான். உண்மைதான். இன்னைக்கு மஞ்சுளா எப்படி இதை பாருங்க, மல்லிப்பூ வச்சுக்கின்னு எனக்கே வாசனை அடிக்குது, கம்ம கம்ம கம்மன்னு சென்ட் மாதிரி. அப்ப மல்லிகை மலர்ந்து விட்டது, சாரோனின் ரோஜா வாசனை வீசி விட்டது, லீலி புஷ்பத்தினுடைய மகிமை மஞ்சுளாவின் மேல் அமர்ந்து விட்டது. என்னம்மா மஞ்சுளா? ஓகே ஓகே, சோத்திரம். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷம், கர்த்தர் அழைத்து மஞ்சுளாவை நீ கூப்பிட்டாரு. இன்னைக்கு ஒரே ஒரு சகோதரரை நான் கூப்பிடுறேன். யாருன்னு உங்களை எல்லாம் யாரும் தெரியாது. சிஸ்டர், உங்க ஹஸ்பண்ட் அவர் பேர் என்ன? சேகர். வாங்க சேகர், சந்தோஷமா வாங்க. உங்களை நேசிக்கிறார், உங்களையும் உங்க மனைவியும். அவங்கள கூப்பிடுறேன் அப்புறமா, 2 பேரும். உங்க 2 பேரையும் நேசிக்கிறார். வாங்க சிஸ்டர், வாங்க. திரும்புங்க ஐயா. எங்க சேகர் மேல ஆண்டவர் ஒரு அர்ப்பணிப்பை கொடுக்கிறாரு, சகோதரி மேல ஒரு அர்ப்பணிப்பை கொடுக்கிறாரு. நில்லுங்க. இவங்க எல்லாம் எங்க சகோதரங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு இருந்த எல்லா சிச்சுவேஷன்களையும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். நீங்க மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் இந்த நிகழ்காலத்துல உங்களை மாற்றி வருங்காலத்திற்கு ஒரு மேன்மையின் குடும்பமாக தேவன் உங்களை வைக்க போகிறார். உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் இனி வருகிற நாட்களில் இயேசு ஒரு பதிலை கொடுப்பார். பயப்படாதே மகனே, மகளே. ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்வார். உங்களை கொண்டு காரியங்களை செய்ய ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது, அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. நீர் கேட்டவைகளுக்கு மேலாய் தேவன் தந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. என்னம்மா சகோதரி, சொல்லுங்க. சந்தோஷமா? சொல்லுங்க ஐயா. சந்தோஷமா இருக்கு. அழைத்திருக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. அப்போ உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார். அதனால எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிற தருவாயிலே வந்து விட்டேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்துல நீங்கள் அப்படி எழுப்பி நிற்போமா? உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான காரியத்தை அவர் செய்கிறவராயிருப்பார். ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகம் என்கிட்ட, நான் உங்க கூட பேசி இருக்கிறது 1.25 மணி நேரத்துக்குள்ளதான் பேசி முடிச்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நாளில் ஆவியானவர் ஏக்கினார். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி, பிச்சே கே தோக்கோ ஹமாரா யே தே, अच्छे के दातू बलाया, अच्छा के दोषे की मातू बया, आधार लोगो अमियार लोगो अबियार लातू मासायलाया. கரங்களை அசைத்து ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னோடு கூட எங்கள் சபையிலே நீர் வந்து இடைப்பட்டீரே, நீர் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே, எங்கள் சபையிலே உலாவுகிறீரே. எல்லாரும் கண்களை மூடி உங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் மகிமைப்படுத்துங்கள். ஓ ரிபா பாபா பாபா, ஓ ஷந்தரா லீபானா, ஓ ரிபா கல்பரா ஷந்தரா பதரபா, ஓ ரிமா மகரத ரிபிகதரலா நீ ஷந்தரமா, ஓ ரிபா பாபா பரகா ரிபலதரலா ஷபரி பலதர பலதரபா, ரிபலதர பல ஷகரி பலமதர பலதரபா. உங்கள் ஆவியின் கண்களை தேவன் திறக்க, ஆவியினால் நீங்கள் ஆண்டவரை இந்த நாளில் அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவருடைய தரிசனத்தை காணலாம். ஆண்டவர் உங்கள் மேல் தொடுகிற அனுபவம் இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் உணர முடியும். எஸ். பீச்சே துயா பீச்சே யதுயா பியாதே சோகோத் மனாயா. அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன், நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். என்னை உணருங்கள், நான் உங்களை தொடுகிறேன். என் ஆவியின் வல்லமை உங்களை தொடுகிறது, ஒரு அபிஷேக வல்லமை உங்களை தொடுகிறது, ஒரு அக்னியின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறது, 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 தொடுகிறது. உங்களை ஒப்பு கொடுங்கள், விட்டு கொடுங்கள், உங்கள் உள்ளத்தை அவருக்கு கொடுங்கள். மீ ரௌத லீத்மனாய சார லௌத ஈசகே பௌத ராட்சஸ்னோ அபியாசலேகே மாதல லீதனோ ஈமார சந்தரபதன. நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு வந்திருக்கிறேன், நான் உங்களை கனப்படுத்த வந்திருக்கிறேன், நான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறேன், உங்கள் மேல் ஒரு மகிமையை ஊற்றி கொண்டிருக்கிறேன்.
என் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. என் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. என் மகத்துவம் இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் வெறுமையா போக மாட்டீங்க. ஒருவேளை என்னை அழைக்கல ஆண்டவர் என்று வருத்தப்படாதீங்க. நீங்க கடைசியா வாங்க, என் மேல கரங்களை வைத்து ஜெபித்து கர்த்தர் சொல்லுகிறதை அவர் சொல்லுவார். நீங்கள் சந்தோஷமாய் நம்முடைய மனவாட்டி சபையில இருந்து கடந்து போக ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதித்தார். அப்படியே ஜெப நிலையோடு கூட கர்த்தரை தூத்து கொண்டே இருக்கு. ஜீசஸ் ஹalleluya. அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹalleluya. ரலபல சந்தரனா திருபி கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல உரத்து சுத்தமா கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு என்னோட கூட பேசினார் அப்பா. இன்றைக்கு ஆண்டவர் என்னோட கூட திட்டம் தெளிவுமா பேசியிருக்கிறா. இன்னும் பேசுவார். மகளே, நீ முழங்காலில் படியிட்டு அதிகாலை நீ அவரை நோக்கி பார்ப்பா என்று சொன்னா இன்றைக்கு ஆண்டவர் உன் காதில் பேசுவார். அவர் சத்தத்தை நீ கேட்க முடியும். அவர் சத்தம் கேட்கணும்னா நீ சத்தம் போடாம அமைதியா உன் கண்ணீரை கணக்கில் வைக்கிறவர் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீ காத்திருக்கும் போது அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் உன்னை பலப்படுத்துவார். அவருடைய சத்தம் காதுகளிலே துணிக்கும். உன் குடும்பத்தை, உன் கணவரை, உன் மனைவியை, உன் பிள்ளைங்களை எப்படி நடத்தணும் என்பதை வேற யாருகிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. நீ கர்த்தர் சமூகத்துல நீ காத்திருந்த போதும் கர்த்தருக்கென்று உன் வழியை ஒப்புக்கொண்டு அப்பொழுது உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். மகளே, உன் காரியம் வாய்க்கணுமா? யாரோ ஒரு நண்பரோ போதகரோ அல்ல. என் கர்த்தர் சமூகத்துல நீ உட்கார்ந்தனா போதும். நீ கர்த்தருக்கென்று வழியை ஒப்பு கொடுத்தா மாத்திரம் போதும். உன் வழியை கர்த்தருக்கென்று கொடு, உன்னை கொடு. இயேசு உன்னை உயர்த்துவார். உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் எங்களோடு பேசினீர். அநேகரை நீர் அழைத்தீர், ஆசீர்வதித்தீர். இன்னுமாய் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கினீர், ஏந்தி சுமந்து நடத்துங்க. இப்போது வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வரதடைபெற்ற உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வருகிற வாரம் துரிதமாய் ஆராதனைக்கு முன்பதாக துரிதமாய் வந்து ஆராதனையில் பங்கு பெற உதவி செய்யுங்க. செய்தி கொடுத்த எங்கள் அன்பு ஐயாவை, இடானில் ஐயாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், போக வேண்டிய இடங்கள் அநேக அவருடைய ஊழியத்தில், அந்த ஊழியத்தெல்லாம் விற்று இன்றைக்கு எங்களுக்காக விசேஷமாக என்னுடைய சபை மக்களுக்காக கொடுத்த நீர் பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த ஐயா உம்முடைய ஊழியத்தையும் ஐயா பயன்படுத்தும்படிக்கு, அவருடைய சரீரத்தில் எந்த பலங்களும் தொடாதபடிக்கு கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்துபடி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அப்படி ஒரு நிமிடம் நமதில் வந்த நமது ஐயா டொனல் ஐயாவை கனப்படுத்தும்படி நம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தந்தை பேராயவர், பல மாநிலங்களுக்கு அவர் போகிறவர், பல திருச்சபைகளுக்கு அவர் உண்டுகோலாய் இருக்கிறவர். அவர் நம்மதில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அவருக்கு ஐயாவை கனப்படுத்தும் எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இறுதி ஆசீர்வாதத்தை தந்தையாய் அவர்கள் கொடுக்கும்படி கேட்கிறேன். ஒரு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். ஆசீர்வாதம் கூறும்போது பாஸ்டருடைய மகனுக்கு வருங்காலத்தில் கர்த்தர் அவனை கிருபை பெற்ற மனுஷனாகவும் வரங்கள் சுகமளிக்கிற வரத்தை அவனுக்கு கட்டளையிட விரும்புகிறார். அந்த கேமரா வாங்கிக்கிங்க, அந்த இதை மகன் முன்னால் வாங்க, அவனை நான் ப்ளஸ் பண்ணிடுறேன். நான் அதை கடைசியாக முடிக்கிற நேரத்தில் இப்படி இந்த மேலே வாங்க ஐயா, அப்படி வாங்க, அந்த மைக் கொடுங்க. அவங்க மனைவி யாரு? டெலிவரி. ஜீசஸ். ரெண்டாவது மகன்.
பிதா, குமாரன், Jesus. பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே Amen. அன்பான மகனை இந்த நாளிலே இந்த வரங்களை தட்டி எழுப்ப, அதற்கு காத்திருக்க அந்த அபிஷேகத்தை கர்த்தர் மேலே மகன் மேலே ஊற்றுகிறார். அவருடைய சரீரத்திலே உள்ளே இறங்குகிறது. Yes. நாடி நரம்பு அவயம் உள்ளங்கள் பார்வைகள் அவயங்களிலே Jesus. ஆவியின் வல்லமையை தரித்து கொள்ளக்கூடிய Yes. ஒரு கிருபை வரத்தை சபைக்காக, மக்களுக்காக, வியாதி உள்ளவர்களுக்காக மகனை அபிஷேகம் பண்ணுகிறார். Amen. மகனை அபிஷேகம் பண்ணுகிறார். மகனை அபிஷேகம் பண்ணுகிறார். Jesus. மகனை அபிஷேகம் பண்ணுகிறார். Jesus. He shall be boldly chestnut. நான் உன்னை அபிஷேகித்து இந்த கிருபை வரங்களை உனக்கு கொடுத்து Amen. உன்னை மகிமைப்படுத்துகிறேன். Amen. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. Amen. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், Amen. ஆசீர்வதிக்கிறேன். Amen. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த தூய ஆவியானவருடைய அன்பு, ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், அவருடைய திருமுக சாயல் சபை மக்களாகிய உங்கள் மேல் எப்பொழுதும் பதிந்திருப்பதாக. Amen. ஆமென். Amen. கர்த்தருக்கு Hallelujah. 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 கர்த்தர் பேசுறது கேட்போம். கர்த்தருக்கு வரம் பெற்று வரும் நாட்கள்ல ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்வீங்களா? கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். நான் மனசுல நினைச்சிட்டே இருந்தேன், என்னப்பா எல்லாரும் பேசுறாங்க, எனக்கு யாரும் சொல்லவே இல்லையே அப்படின்னு வரோம். எங்களுக்கு Jesus. தான் ஏசப்பா இந்த சபைக்காக நாங்க ஊழிக்கணும், இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு வரம் வேணுமே அப்படின்னு ஒரு 2 மாசமா எங்க அப்பா கிட்ட நானும் சொல்லிட்டே இருக்கேன். இது எப்படி கேட்கறதுன்னு சொல்லுங்க, எங்களுக்கு எப்படியாவது நீங்க இது வரத்தை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். கர்த்தர் அதுக்காக இன்னைக்கு அது வெளிப்படுத்திட்டாரு. இப்போ நினைச்சிட்டே இருந்தேன், 2 வாரமா நானும் கேட்கிறேன், ஏசப்பா எங்களுக்கு இது கிடைக்காதா, எங்களுக்குலாம் இது கிடைக்காதா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். கர்த்தர் இன்னைக்கு அதை கொடுக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டார். ஆமென். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஜீசஸ். இத ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தணும் நானும் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை வாஞ்சை இருக்கணும், ஒரு பாரம், ஒரு தாகம் இருக்கணும். அதை அவனுக்கு அடிக்கடி ஊத்திக்கிட்டே இருப்பேன். இவன் எத்தனையோ வேலைக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவர் பேசுறது அவனுக்கு தெரியாது இல்லை. ஒரு நாள் இதே போல ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போயிட்டு நின்னுட்டான். என் வாழ்க்கையில என்ன இப்படி ஒரு பிரச்சனை ஆண்டவரை? போகும்போது ஆண்டவர் பேசினாரு, உங்க அப்பா ஊழியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்டாருப்பா. நீ எங்க போய் பிறண்டு பண்ணி சம்பாதிச்சாலும் முடியாது சாமி. மகனே, நீ ஊழியத்துக்கு கமிட் ஆயிடு. அப்போ அடங்கி உடையாந்து கீபோர்டு ஊழ்ந்து வந்தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்தலத்துக்குள்ள அத்தனை வேலை என் கூட இருந்து அந்த பணியை அவன் தான் செஞ்சுட்டு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடக்காதவர்களையும் அடக்கி கொண்டு வந்து நடத்துகிறவர் இயேசு. ஆமென். என்று சொன்னா ஆவியானவர் சொல்ல நினைத்தது, செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, மின்சார தடை இருந்துச்சுங்க. ஏன்னா அவன் நம்மளை வெட்கப்படுத்தணும்னு அவன் நினைச்சான். ஆனா பிசாசு வெட்கப்படுத்த நீங்க போகாத இரு. ஏன்னு சொன்ன ஆண்டு சொல்றாரு, முதல்ல வாழ்க்கையில இருளாக தான் இருக்கும், பிறகுதான் வெளிச்சமா வரும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இன்றைக்கு விசேஷமா அவர் அப்புறமா கிடைக்க மாட்டார். அவர் இங்க ஊரா இங்க பீகார், ராஜஸ்தான், டெல்லி எல்லா சபைகளுக்குடைய அவர் அநேக 500 போதகர்களுக்கு அவர் தான் தந்தை. அந்த திருச்சபைகள் அத்தனை பேருக்கும் அந்த பேராயர் தான் நமது பேர். நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய அதிசயம். ஏன்னு சொன்னால் அநேக சர்ச்சுங்களுக்கு அழைப்பாங்க. அநேக சர்ச்சுங்களுடைய நண்பர்கள் எல்லாம் வயதில் முதிர்ந்தவர்கள் தான். அதில் ஐயா தான் இன்சார்ஜ், பொறுப்பாளராக இருக்கிறார். அநேகருக்கு ஊதியமாக அவர் தான் கொடுக்கிறார். அதே போல் அது மாத்திரம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பக்கம் கொடுத்த நல்ல ஒரு ஐயா, தங்கமான ஐயா அவர்கள். கர்த்தருக்கு அவர்கள் மீண்டும் நன்றி சொல்லம்மா. ஒரு காரியம் சொல்றேன், நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நான் உங்களோட இருந்து சந்தோஷமா நான் உட்காந்துட்டேன். நான் கடைசியா நேரத்தை பார்த்துட்டேன். சரி, ஓவர் ஆயிடுச்சு, தம்பி கூப்பிடலாம் மேலே, அவனை கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணோன்னு என் மனசுக்குள்ள ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார். சரி, கடைசியா அவனை ஸ்டேஜில் கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணி அந்த வரத்தை தட்டி விட்டுருக்கிறேன். அந்த வரத்துக்கு இவன் ஒப்பு கொடுத்து வர நாட்களிலே ஊழியத்தில் வல்லமையான தாசனாக வருவான். அவங்க அப்பா 8 அடினா அவன் 16 அடி ஊழியத்தை செய்வான்.
அவன் எங்கே போனாலும் என்னதான் ஓடினாலும் அவனுக்கு உலகத்திலேருந்து ஆசீர்வாதம் வராது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அவன் கேட்காதெல்லாம் அவனுக்கு கொண்டாந்து கொடுப்பார். அதுதான் ஆண்டவருடைய வேலை. ஏன்னா அவன் வாஞ்சையை கர்த்தர் கேட்டார். அதனால தான் கொஞ்சம் லேட் பண்ணார். அவன் எப்படி இருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஃபோட்டோ எடுக்கிறானா, மியூசிக் வாசிக்கிறானா, உண்மையாகவே என்னை நோக்கி கெஞ்சுறானா இன்னைக்கு பாருனாரு. அவன் கெஞ்சினதுனால தான் கூப்பிட்டு அழைச்சி உங்களுக்கு முன்ன அவனை பூரண ஊழியக்காரன் ஆக்கியிருக்கிறேன். இன்னும் அவன் ஃபுல் பாஸ்ட் ஆகலை. அந்த ஆர்டினேஷன் நான் தான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அவனை முழு ஊழியக்காரனா விட்டு கர்த்தர் அவனை உயர்த்துவார், அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தம்பியை அவர் ஒரு நல்ல போதகராக வரும் நாட்களில் நாங்கள் பிரசங்கம் பண்ணதை விட ஒரு பிரசங்கத்தை கேட்பீங்க சீக்கிரமா. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 5 சபையிலேருந்து எங்கள் ஐயா கிட்ட சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய கருத்தரங்க வைக்கிறேன். ஒரு 100 பேருக்குங்க, 50 பேருக்கு இல்லை 100 பேருக்கு. அந்த கருத்தரங்கத்தில் வரங்களை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி தேவனோட பேசுறது இங்கேயே பார்ப்பீங்க. இப்போ இவர் அந்நிய பாஷை பேசினார்னா மகளை கூப்பிட்டு அதை மக மேலே கை வச்சா விளக்கம் சொல்லுவான். இது நடக்கும் சீக்கிரமா. ஒரு நாள் நம்ம முடிஞ்சா கடவுளுக்கு சித்தமானால் இந்த ஆண்டில் டிசம்பருக்குள்ள ஒரு நாள் நம்ம கூடுவோம். நல்லா ஜெபம் பண்ணனா தான் நான் வருவேன். என்னை கொண்டு வான்னு ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கொண்டு வருவார். என் கூட பயணிச்சாங்க, என்னுடைய சத்தியத்தை கேட்டாங்க 2 முறை. அவங்கள நான் நேசிச்சிருக்கிறேன். கடைசியில் பார்த்தா என் மக மெர்லின் இருக்கிறா, அவளுக்கு சித்தப்பா. நான் பார்த்து தூக்கி எடுத்த பிள்ளாவோ. எங்க சித்தப்பா சபைக்கு எப்படி அங்கிள் ஒப்பு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு டைமே இருக்காதேனா. எனக்கு அது பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டா நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட பார்த்து வளர்ந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அவ்வளோ சாட்சி உள்ள பிள்ளைகள். அதெல்லாம் அவங்க சித்தப்பா என் கூட இணைஞ்சிரு. அது மட்டும் இல்லை, இவங்க டீம் ப்ரேயர் டீமு மொத்த பேரையும் எனக்கு தெரியும். வேண்டாம் கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லாம். அந்த டீமில் இருக்கிற அத்தனை பேரும் பயப்படுவாங்க. என்ன எப்படி இவங்க பார்க்காம விட்டுட்டாங்கன்னு தெரியல. அதில் நான் வருவேன் திடீர்னு பீகார்லேருந்து வந்தால் கூடி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஆண்டவர் இன்றைக்கு அவருக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறார். இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் சபை எப்படின்னா மக்களே கட்டியிருக்கிறாங்க, மக்களே இடம் வாங்குறாங்க, மக்களே சபையை கட்டினாங்க. ஒவ்வொன்றரை ஏக்கரில் இருக்குது ஒரு சபையும். 1850 சபை இருக்கு. எவ்வளோ? 50 சபையும் மக்களே கட்டுவாங்க. 300 பேர் வந்தால் உடனே என்ன பண்ணிடுவோம், 200 பேருக்கு மேலே சபையில் இருக்கக்கூடாது. எங்கே தூரமா அங்கே அப்படியே அங்கே யார் கட்ட போறீங்கன்னா ஐயா நான் இடம் கொடுக்குறேன்னு மக்களை கட்டுவாங்க. எங்களுடைய தரிசனம் தான், தரிசனம் அதுதான். என் சபையில் ஒரு ஏழை இருக்கக்கூடாது. கர்த்தர் அப்படிதான் வச்சுக்கிறார். எங்க சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ரெட்டி நாயுடு ராவு தான், எல்லாம் கோட்டீஸ்வரனுங்க தான். நான் உலக பிரகாரமாக சாட்சி சொல்ல மாட்டேன். நான் ஆடியில் போகிறேன், பென்ஸ் காரில் போகிறேன், எந்த ஃப்ளைட்டில் வேணாலும் ஏறி போகலாம். நான் என்னுடைய அலுவலக காரை என் சொந்த செலவுக்கு கூட பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய காரை மட்டும்தான் என்னுடைய காரியங்களுக்கு பயன்படுத்துவேன். இப்படி இங்கே வர்ற ஊழியங்களுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னை வரணும்னா ஜெபம் பண்ணணும், என்னை நேசிக்கணும். வரும்போதே பொக்கடா வாங்கிடுவாங்க. வரும்போது ஒரு சும்மா வரக்கூடாது. என்னை பார்க்க வந்தா ஏங்க சாமுவேலை பார்க்க போனாரு, சும்மாவா பார்க்க போனாங்க? கை நீட்டின்னு வெறுமையாக வரக்கூடாது. பரிசுத்தவான்கள் வரும்போது சும்மா வரக்கூடாது, தெரியணும். அவர் தான் போடுறாருல்ல. ஜெபம் பண்ணீங்களா? ஐயாவுக்கு எதனா வேணும்ல, ஆண்டவரே எதனா கொண்டு போகணுமா அப்படின்னு கொண்டு வரணும்ல. அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் பாட்டிலாவது வாங்கி வந்தீங்களா? நாங்கள் சபையெல்லாம் அப்படிதான் இருக்கும். இல்லைண்ணா கார்டனில் பேசுகிறேன், 5 நாள் கன்வென்ஷன் பெங்களூரில், கர்நாடகாவில். அவங்களாம் ஜெபம் பண்ணி இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணேன். சபையார் கையிலேருந்து ஏதாவது ஒன்று வரணும் ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனோம். 500 பேர் கையிலேருந்து பொருள் வந்தது. சபையார் வந்தா போதுன்னு இருக்கிறேன். தூங்கக்கூடாது, உற்சாகமா இருக்கணும். கை தட்டுங்க, சந்தோஷமா கை தட்டுங்க. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு மொத்தம் 6 பசங்க, 4 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். 2 பசங்க இருக்குது. அந்த 4 பொண்ணும் நான் அடாப்ஷன் எடுத்தேன். தொப்புள் கொடி அறுக்காத பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சு, பிஜி படிக்க வச்சு, உயர்ந்த ஸ்தலத்தில் வேலை கொடுத்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நார்த்தில்.
என் பொண்ணு இங்கே அமெரிக்கன் கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கிறா, பையன் அசெஞ்சரில் ஒர்க் பண்ணுறான். அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரமாக அவளுக்கு ஒரு நல்ல திருமணம் ஆகணும். நீங்களாம் வருவீங்களா? எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வருவீங்களா சபையோட? கண்டிப்பா. சரி சரி. Thank you. அதனால் அவளுக்காக சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு முடிச்சா பையனுக்கும் பண்ணிடணும். அதனால் உங்களுடைய காரியம் அதுதான். நான் ஒரு மருத்துவர், மயக்க மருந்து கொடுக்கிற மருத்துவர் தான். உங்களுக்கு மயக்கத்தை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் மயக்கம் தெளிந்து வீட்டிற்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நன்றி நன்றி ஐயா. உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனி ஜெபம் கூட அவர் ஜெபிப்பார். அப்படி நின்று வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.